இறைவனுடைய அருளாலே இறைவனை சிந்தித்து இன்றைய தின நிகழ்ச்சிக்கு போகும். அவன் அருளாலே அவன் தாட்வணங்கி. கலியுகத்தில் இறைவனை அடைவதற்கு எளிய மார்க்கம், இன்னும் சொல்லப்போனால் ஒரே மார்க்கம் அப்படிங்கிறது நாமஸ்மரணை. அப்படி அந்த நாமஸ்மரணைக்காகவே ஒரு ஊர், அந்த நாமஸ்மரணை செய்வதற்காகவே பகவான் இறங்கி வந்திருக்கிறான். அந்த நாமஸ்மரணை செய்வதற்காகவே அவதாரம் கீழிறங்கி வந்து ஒரு க்ஷேத்திரம் ஏற்பட்டது என்றால் அது நமது பண்டரிபுரம் மட்டுமே. பாண்டுரங்காய வித்மகே பக்த ரக்ஷகாய தீமகே தன்னோ விட்டல பிரச்சோதயாத். இப்போ சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்போம். விட்டலா அப்படின்னு அந்த வேர்டு ஹை பிபி போன்ற நோய்களை குணப்படுத்துகிறது. இட் இஸ் சயின்ஸ் ப்ரூவ்டு தியரியா இப்போ சொல்லியிருக்கான். பட் இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மீக பெரியோர்கள் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. நாமஸ்மரணை அந்த விட்டலால என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த நாக்கு மடிந்து அந்த இது வரும்பொழுது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் ஆன்மீக பெரியோர்கள் அந்த காலத்திலேயே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அங்கே வாழ்ந்த பெரியோர்கள் பல நூற்றுக்கணக்கான பெரியோர்கள் பக்தர்களுக்கு பகவான் ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பகவான் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணினார்? நாமதேவர் ஒரு கிழிஞ்ச துணி தைக்கக்கூடிய தையல்காரர், அவருக்கு மட்டுமா ஞானேஸ்வர் மகா ஞானி, அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். சேனா நாவிதன், ராஜாக்கு தினசரி ஷேவ் பண்ணி விடக்கூடிய நாவிதன், அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். நரஹரி பொற்கல்லன், அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி, அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். சாணி தட்டி விற்கக்கூடிய முக்தாபாய் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார், சக்தி தேவியினுடைய அம்சமாக. காட்டிலே பிணங்களை எரிக்கக்கூடிய சண்டாளன் என்று சொல்லக்கூடிய புலையன், அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். ஸோ இறைவனுடைய அனுகிரகம் பெறுவதற்கு பட்டம் பதவி தகுதி எதுவும் இல்லை. ஒன்றே ஒன்று பக்தி. சரணாகதியான பக்தி நமக்கு இருந்தால் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் பகவான் அனுகிரகிப்பார். திருப்பதியில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு பெயர் கனக பிரம்மம். அங்க இருக்கக்கூடிய பகவான் க்ஷேத்திரத்தில் அந்த உண்டியில் காசு விழுந்துட்டே இருக்கிற சப்தம் கேட்டுட்டே இருக்கணும், அது கனக பிரம்மம். உடுப்பியில் இருக்கக்கூடிய பகவான் அன்ன பிரம்மம். அங்க சாப்பாடு வடிச்சுட்டே இருப்பா, பக்தர்கள் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அது அன்ன பிரம்மம். பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் நாம பிரம்மம். அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல நாமம் 24 hours பகவான் நாம சொல்லிகிட்டே இருப்பா, அது நாம பிரம்மம். நம்முடைய சத்யசாயிநாதன் சேவா பிரம்மம். சுவாமியை நம்ம வசப்படுத்தணும் அப்படின்னா சுவாமி சொன்ன கோட்பாடுகளை கடைபிடித்து அவருக்கு சுவாமி சொன்ன தன்னலமற்ற நிஷ்காமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய சேவை செய்வது மூலியமாக சுவாமியை நம்ம அருளை பெற முடியும். ஸோ நம்ம சத்யசாயி சேவா பிரம்மம். அந்த வகையிலே பண்டரிபுரம் நாமத்துக்காகவே ஒரு க்ஷேத்திரம். அதில் நாமத்துக்காகவே பகவான் இறங்கி வந்த அந்த பண்டரிபுரம் எப்படி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துக்காராம் ஒரு பாட்டில் சொல்ற. அந்த துக்காராம் பாடின அந்த அபங்க பாட்டை இப்போ நம்ம கேட்கலாம். பூவை குண்ட பண்டரபூர பூவை
பண்டரபூர பூவைகுண்ட பண்டரபூர தன்ய தன்ய வேணுநாத கரிதோ ஹே கோவிந்த கரிதோ கோவிந்த பத்மாலயாச்சி பாயி பத்மாலயாச்சி பாயி சாரி வனமாலி சாரி வனமாலி சாரி வனமாலி பூ வைகுண்ட பண்டரபூர. நாமதேவர்கிட்ட ஒரு முறை பகவான் கேட்கிறார், நீ எல்லாம் முடிச்சுட்டு என்னோட வைகுண்டம் வா அப்படின்னு பகவான் கேட்கிறார். அது நாமதேவர் சரித்திரத்தில் வரும், இருந்தாலும் இப்போ பார்க்கும்போது சொல்லலாம். அப்போ நாமதேவர் சொல்றார், எனக்கு வைகுண்டெல்லாம் வேண்டாம். ஏன்பா, அங்கே நான் உன்னை தான் பார்க்க முடியும், இங்கே நாமஸ்மரணை இருக்கு, இந்த நாமஸ்மரணையோட நான் இங்கே பார்க்குறேன், எனக்கு பண்டரிபுரமே வைகுண்டம். பூ வைகுண்ட பண்டர், அந்த பண்டரிபுரமானது வைகுண்டம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். ஸோ அப்படி ஒரு க்ஷேத்திரம் இன்னைக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பண்டரிபுர க்ஷேத்திரத்தில் 10 லட்சம் பேர் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக சாதுக்கள் இன்னைக்கு அந்த பண்டரிபுர க்ஷேத்திரத்தில் இருப்பான். அது ஒரு பெரிய ஊரா அப்படின்னா கிடையாது. அந்த ஊரில் இத்தனை லட்சம் பேரை அந்த ஊர் கொள்கிறது, அடக்கி கொள்கிறது அப்படின்னு சொன்னால் அது பகவானுடைய கிருபை. அந்த வாரக்காரி சம்பிரதாயங்கிறதுல வரும்பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதில் பார்க்கலாம். தாண்டிரவனம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் ஒரு இடம், அதில் ஜானுதேவ் சத்யவதி அப்படிங்கிற தம்பதிகள் பகவான்கிட்ட வேண்டி அவளுக்கு ஒரு குழந்தை, அவன்தான் புண்டலீகன். புண்டலீகன் சின்னவனாக இருக்கும்போது நல்ல பையனாக இருந்தான், கிருஷ்ண பக்தி, பெரியோர்களிடத்திலே மரியாதை எல்லாம் கொண்டிருந்தான். நாளடைவிலே நண்பர்களுடைய சேர்க்கையின் காரணமாக துஷ்டனாக மாறிவிடுகிறான். பெற்றோர்கள் சொல்படி கேட்பதில்லை, கிருஷ்ண நாமஸ்மரணை, அவன் வழிபடுதல் இதெல்லாம் இல்லை. சரி, இவன் இப்படியே இருக்கானேன்னு சொல்லிட்டு திருமண வயது அடைந்தவுடன் அவர்கள் பெற்றோர்கள் இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா இவன் கொஞ்சம் திருந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள். அப்பொழுதும் அவன் மாறவில்லை, இன்னும் அதிக துஷ்டனாக மாறிடுறான். கிட்டத்தட்ட 30 வருஷம் அவள் அப்பா அம்மாலாம் இவனுடைய துஷ்டத்தனத்தெல்லாம் தாங்கி அவனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்துடணும்னு பார்க்கறா, முடியல. இதுக்கு மேலேயே இந்த பாவியோடு இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறான்னா, நான் காசிக்கு போய் கங்கையில் எங்களுடைய பிராண தியாகம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட வேண்டிட்டு அவள் காசி யாத்திரைக்கு புறப்படுகிறார்கள். இவனு என்ன பண்ணுறான், சரி போயிட்டு வாங்கன்னு நினச்சிடறான். ஆனால் இதில் அவள் அம்மா அப்பா அவள் தான் எல்லா வீட்டு வேலையும் செய்யணும், சமைக்கிறதுலேருந்து அனைத்து வீட்டு வேலைகளையும் அவள் தான் செய்யணும். இவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தே என்ஜாய்டு தி லைஃப், தட்ஸ் ஆல். அப்போ இவா காசி யாத்திரைக்கு போயிட்டா எல்லா வேலையும் செய்யணுமேன்னு புண்டலிகனுடைய மனைவி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அம்மா அப்பாலாம் காசிக்கு போகிறேன்னா சரி போயிட்டு வாங்கன்னு சொன்ன புண்டலிகன் மனைவி காசிக்கு போகலான்னு சொன்ன உடனே என்ன சொல்ல முடியும், உடனே அம்மா அப்பாவுக்கு சொன்ன மாதிரி வெறுங்கையில் சொல்ல முடியாது. ஸோ மனைவியை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குதிரையை வாங்கி அவளை குதிரையில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போய் சகல சௌகரியத்தோடு அழைச்சிட்டு போகிறான்.
அம்மா அப்பா அவள் பாட்டுக்கு அவள் கிளம்பி போயிடுறா. இந்த யாத்திரையானது நான் ரொம்ப ஷார்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்தில் 4-5 சரித்திரம் சொல்லணுங்கிறதுனால நான் ஷார்ட்டாக கொண்டு போகிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். காசிக்கு பக்கத்தில் ஒரு ஆசிரமத்தில் இவன் தங்குறான். ராத்திரி தங்கும்படியாக இருக்கேன்னு. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்குறான், இங்கேருந்து காசி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்குறான். அந்த பெரியவர் சொல்கிறார், எனக்கு தெரியாது. என்ன காசிக்கு பக்கத்துலேயே இருக்கேலே, காசியை பற்றி தெரியாதா அப்படின்னு கேட்குறார். இல்லைப்பா, எனக்கு அவசியம் இல்லை, கங்கைக்கு போகணும், கங்கையில் ஸ்நானம் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, அதனால் நான் தெரிஞ்சிக்கல அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறார். இவன் உடனே க்ஷேத்திரபாபி, க்ஷேத்திரத்துக்கு பக்கத்துலேயே இருந்து க்ஷேத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்காம அங்கே போகாமல் அந்த புண்ணியத்தை அனுபவிக்காமல் இருக்கையில் அவரை திட்டிட்டு இவன் வந்துடுறான். இவன் வந்து ராத்திரி இவனுடைய இடத்துல தங்குறான். ராத்திரி தூக்கம் வரல, புது இடமா இருக்கிறதுனால அவனுக்கு தூக்கம் வரல. வெடிகாத்தால எழுந்துட்டு வாசலில் வந்து நிற்கிறான். நிற்கும் பொழுது பார்த்தா இவன் எந்த பெரியவர்கிட்ட போய் கேட்டானோ அவாத்துக்கு அவர்களுடைய இல்லத்திற்கு 3 பெண்கள் வருகிறார்கள். அந்த பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப குரூபிணிகளாக, அதாவது அகோரமாக கருப்பாக ரொம்ப அசிங்கமாக இருக்கக்கூடிய 3 பெண்மணிகள் அவங்க வீட்டுக்கு வராங்க. இவன் அதை பார்த்துட்டே இருக்கான். யார் இவா, என்னத்துக்கு வராங்களா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். அவெல்லாம் உள்ளே வரா, அந்த வீட்டுக்குள்ளே போகிறா. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்கள், வாச தெளித்து கோலம் போடுறது, அவள் வீட்டில் இருக்கக்கூடிய அவளுடைய வஸ்திரங்களை துவைச்சி போடுறது, 10 பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்கிறது, இப்படி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் அவெல்லாம் செஞ்சுடுறா. செஞ்சு முடிக்கும்போது விடிகாலை நேரம் மாறுது. விடிகாலை நேரம் ஆகும்போது அவெல்லாம் வெளியில் வரும்போது பார்த்தா அஸ்திர ஸ்ரீகள் மாதிரி அவெல்லாம் இருக்கா. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு குரூபிகனா உள்ளே போனாலே இப்போ வெளியில் வரும்போது இப்படி இருக்காளே, இவெல்லாம் யாரு என்னன்னு இவனுக்கு தாங்க முடியல. அவகிட்ட போய் கேட்குறான், நீங்கள்லாம் யாரு என்ன அப்படின்னு சொல்லி. உள்ளே போகும்போது இப்படி போனேலே, வெளியில் வரும்போது இப்படி இருக்கேலே, நீங்கள்லாம் யாருன்னு கேட்குறா. அப்பா அவ சொல்கிறா, இதுதான் கங்கை, நான் யமுனை, சரஸ்வதி, நாங்கள் 3 பேர்களும் 3 நதிகள் அப்படின்னா. நீங்கள்லாம் உள்ளே போகும்போது இப்படி போனேலே அப்படின்னா. ஆமாம், தினசரி எல்லாரும் சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி எல்லா பாபத்தையும் போக்குகிறார். அந்த பாபத்தினால எங்களுக்கெல்லாம் இந்த நிறம் மாறி நாங்கள்லாம் இவ்வளவு பாவத்தை நாங்கள் ஏற்றுக்கிறதுனால எங்களுடைய உருவம் இப்படி மாறி விடுகிறது. இங்கே வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து நாங்கள் கைங்கரியம் பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த பழைய நிலை வந்துடுது. தினசரி நாங்கள் இதுதான் நடக்கிறதுங்கிறார். நம்ம என்னெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணுறோம் அப்படின்னா, புண்ணிய கர்மவசாத்து பிராப்த வசாத்து மனுஷ ஜன்மனி இக ஜன்மனி பூர்வ ஜன்மனி ஜென்ம ஜன்மாந்தரேஷு பால்யே வயசே கௌமாரே யவ்வனே வார்த்தகேச்சே ஜாக்கிரது ஸ்வப்ன சுஷுப்தி, ஜென்ம ஜென்மாந்திரமாக செஞ்ச பாபங்கள், பால்யே வயசே யங், கௌமாரே யவ்வனே குழந்தை பருவம், இளவயது வாலிப பருவம், வார்த்தகேச்சே வயதான பருவம், ஜாக்கிரது முழிச்சுன்னு இருக்கும்போது, ஸ்வப்ன தூக்கத்தில், சுஷுப்தி அவஸ்தாசு மனோவா காஹேன கர்மேந்திரிய ஞானேந்திரிய வியாபாரைஹி கர்ம கதிபிகி சமஸ்த பாவக்ஷயார்த்தம் சர்வதோஷ நிவாரணார்த்தம். இப்படி சங்கல்பம் பண்ணி தினசரி எல்லாரும் பாவத்தை போக்கிக்கிறோம். இந்த பாவத்தினால எங்களுக்கு அந்த நிலைமை வர்றது. திருப்பி நாங்கள் இங்கே வந்து இந்த ரிஷியினுடைய ஆசிரமத்தில் கைங்கரியம் பண்ணுறதுனால எங்களுக்கு மறுபடியும் அந்த பழைய ரூபம் கிடைக்கிறதுன்னு அவள் சொல்கிறா. இதை கேட்டவொன்னா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்டுறது. அப்படி என்ன இந்த ரிஷியினுடைய ஆசிரமத்தில் தபஸ் இருக்கு, அவருக்கு என்ன ஒரு தபஸ், அவருக்கு என்ன ஒரு சக்தி இருக்கு. இவா ஒரு பெரிய கங்கை யமுனை சரஸ்வதி வந்து கைங்கரியம் பண்ணி அவளுடைய ஒரு உருவத்தை பெற்றுண்டு போறேன்னா அவர் எவ்வளோ பெரிய உசந்த, இவாளை விட உசந்ததாக இருக்கணும் அப்படின்னு இவாளுக்கு ஒரே ஆச்சரியமாக போய்டுறது குண்டலிகனுக்கு. இவா போன உடனே அவன் அந்த பெரியவரை போய் கேட்குறான், உங்ககிட்ட என்ன தபஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு எந்த தபஸும் இல்லைப்பா. அப்போ எப்படி உங்கள் வீட்டுக்கு கங்கை யமுனை சரஸ்வதியை வந்து கைங்கரியம் பண்ணி அவளுடைய பாவத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ சொல்கிறார், இங்கே பாரு, உள்ளே இருக்கிறது 95 வயசு எங்கள் அப்பா இருக்கார், 90 வயசு எங்கள் அம்மா இருக்கா. இவா 2 பேருக்கு கைங்கரியம் பண்ணுறதை தவிர எனக்கு வேற தபஸ் என்கிட்ட தெரியாது அப்படின்னு அவர் தான் அந்த இடத்துல சொல்கிறார். அம்மா அப்பாவுக்கு
அவளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவளுக்கு சிஷ்யூசை செய்யறத தவிர எனக்கு வேற தெரியாது, இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்ப அம்மா அப்பாவுக்கு பிரத்யக்ஷ தெய்வமா இருக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணினா தெய்வமே நம்ம இடத்த தேடி வருமா, புண்ணிய நதிகளே நம்ம இடத்த தேடி வருமான்னு கேட்கிறான். எனக்கு தெரிஞ்சது இதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, இதுதான் நடக்கிறது அப்படின்னு அப்ப சொல்றா. அப்ப நீ என்ன பண்ணின உங்க அம்மா அப்பாக்குன்னு கேட்கும் பொழுது இவனுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுறது. நான் எங்க அப்பாவை இந்த மாதிரி நான் தவிக்க விட்டுட்டேன்னு உடனே அவர் சொல்றார், நீ மகா பாவி, இந்த பாவத்துல இருந்து நீ நல்லவனா வரணும் அப்படின்னு சொன்னா உடனடியா உங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு அவளுக்கு சுஷ்ரூஷை செஞ்சு அவ மனம் போனாமல் நீ நடந்துட்டா மட்டும்தான் இந்த மனித ஜென்மாலேருந்து நீ கரையேற முடியும். அவளை நீ பார்த்துக்கணும். சுவாமி சொல்வார், மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. பேரண்ட்ஸ் ஆர் யுவர் ஃபர்ஸ்ட் காட் சுவாமி சொல்லுவார். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ணணும், பே ரெண்ட் டு தி பேரண்ட்ஸ். எப்படி ரெண்ட் கொடுக்க முடியும் பேரண்ட்ஸுக்கு? ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நம்ம குழந்தையெல்லாம் இருக்கக்கூடியவுமே சன்னா இருக்கோம்னா எப்படி சுவாமி பேரண்ட்டுக்கு ரெண்ட் கொடுக்க முடியும்? ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அம்மா தன்னுடைய குழந்தை பிறந்த பொழுது அடைந்த சந்தோஷத்தை காட்டிலும் இவன் வளர்ந்து சமுதாயத்தில் நல்ல பேர் எடுத்தானே ஆனால் அப்பொழுது தாய் மகிழ்கிறார் அல்லவா. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்பா கிட்ட என்ன சொல்ல முடியும்? தந்தை மகற்காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றோன் கொல் என்னும் சொல். இப்படிப்பட்ட பையனை பெறுவதற்கு இவனுடைய தந்தை என்ன புண்ணியம் செய்தானோ என்று சமுதாயம் சொல்லக்கூடிய வகையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் சுவாமி சொல்ற. அதனால் அந்த மாதிரி குழந்தைகள் வளர வேண்டும் என்பதற்காக தான் சுவாமி பாலவிகாஸ் வச்சிருக்கார். அந்த 6 முதல் 16 வயது வரை ஒரு குழந்தை எந்த சூழ்நிலையில் வளர்கிறானோ அதுதான் அவனுடைய லைஃப் லாங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெண்டாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரம், கிளாஸ் ரூம்ஸுக்கு துப்பாக்கி எடுத்துன்னு நடக்கக்கூடிய கலாச்சாரங்கள்லாம் இருந்தது. சுவாமி இருக்கும்போதே ஒரு இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்தது. அதனால தான் சுவாமி சொன்னார், குருஸை நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். குருஸ் ப்ரேயர் கூட பண்ண வேணாம், அவங்களுக்கு தேவையானதை நினைச்சாலே அவங்களுக்கு நான் பிளஸ் பண்ணுவேன்னு சுவாமி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு சுவாமி இம்பார்ட்டன்ஸ் குருஸ்க்கு கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, குருஸினுடைய சர்வீஸ், த டெடிகேட்டட் சர்வீஸ், ஏன்னா ஒரு தலைமுறையவே அவங்க உருவாக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு குருஸ் தேவை. ஏன்னா வருங்காலம் இளைய தலைமுறையினர் கையில் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் குருஸ். அந்த 16 வயது வரை அவங்க நல்ல குடிமகர்களாக, ரோல் மாடல் டு தி சொசைட்டி, நல்ல சிட்டிசனாக உருவாக்கக்கூடிய குருமார்கள்ங்கிறது. அதனால தான் அந்த காலத்தில் குருகுல வாசம்னு வச்சு ராஜா வீட்டு குழந்தையாக இருந்தாலும் குருகுல வாசம் போய் தன்னுடைய குருவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்னு வச்சதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பட் இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய கல்வி முறை ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு ஒரு டீச்சர் கிளாஸ் ரூமுக்கு போனாலே அது டீச்சராக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த நிலை மாதிரி நம்ம பெற்றோர்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு அட்வைஸ் பண்ணி, இவன் அதுக்கப்புறம் ரொம்ப மனசு மாறி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் எங்கள் அப்பா அம்மாவை நன்னா பார்த்துக்கிறேன்னு சொல்லி திருப்பி அப்பா அம்மாவை தேடி அவளை கண்டுபிடிச்சி தன்னுடைய 2 தோள்களிலும் அவளை சுமந்துண்டு அவளுக்கு வேண்டியதெல்லாம் சுஷ்ரூஷை பண்ணிட்டு அவள் எங்கே போகணும்னு சொல்கிறாளோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரான். ஆழ்வார் ஒரு இடத்துல சுவாமி கிட்ட கேட்கும் பொழுது, இறைவா நீ எப்படி மன்னிக்கணும் தெரியுமா, கூப்பிட்டவனை எப்படி வரணும் தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு துஷ்ட பையனை அம்மா அப்பா எப்படி மன்னிப்பாலோ அது மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 30 வருஷம் இவன் கொடுமைப்படுத்தினதெல்லாம் மறந்து ஒரு க்ஷண நேரத்தில் இவன் நமஸ்காரம் பண்ணி அம்மா என்னை மன்னிச்சிருங்கோ, அப்பா என்னை மன்னிச்சிருங்கோன்னு கேட்டவொன்னு அவன் மன்னிச்சு அவனை அரவணைச்சு ஏத்துக்கிறா அப்படின்னா அதுதான் பெற்ற தாய். அதுதான் அந்த அன்புங்கிறது எங்க இருக்குன்னா பியூர் லவ் எங்க இருக்குன்னு. அதனாலதான் சுவாமி சொல்லுவார், 1000 தாய்மார்களுக்கு சமமானவன் அப்படின்பா சுவாமி. அவ்வளவு கொடுமைப்படுத்தினா ஆனா அந்த குழந்தை ஒரு க்ஷணம் அம்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுதான் அப்படின்னா அந்த தாய் அத்தனையும் மறந்து அத்தனை கஷ்டத்தையும் மறந்து அந்த குழந்தையை ஏத்துக்கிறாளே அதுதான் தாயன்பு. அதுக்கு நிகர் ஏதாவது சொல்ல முடியுமா? நோ, நத்திங். ஸோ அதுதான். அதனாலதான் சுவாமி சொல்றார் தாய்னு ஈஸ்வராம்படேன்னு வச்சார். ஃபாதர்ஸ் டே சுவாமி வைக்கவே இல்லை. ஈஸ்வராம்படேன்னு ரோல் மாடல். இந்த அவதாரம் இறங்கி வந்ததே எதுக்காக?
மேலிருந்து இறங்கி கிருஷ்ணர் வந்தார் அப்படின்னா எதுக்காக வந்தார்? ரோல் மாடலா காட்டுறதுக்கு கலியுகம் வருது, இதுல எல்லாம் நியம நிஷ்டை, யாகம் பண்ணு, யஜ்யம் பண்ணு, தபஸ் பண்ணு அப்படின்னா நிச்சயமா யாரும் பண்ண மாட்டா. ஆனா இதெல்லாம் பண்ண வைக்கணும், இதுலயும் வரணும். கலியுகத்துல வந்திருக்கக்கூடியவா கடை தேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அவதாரம் வேணும். நாமஸ்மரணையினாலேயே ஒரு அவதாரம் வேணுங்கிறதுக்காக இறங்கி வந்தது பண்டரி க்ஷேத்திரத்திலே பகவான் பாண்டுரங்கு. அவன் அப்புறமா அம்மா அப்பாவை தேடி அழைச்சிட்டு வரான். வரும்பொழுது மகாராஷ்டிரா அவள் அம்மா அப்பா மதுரா போகணும்னு சொல்றா, பிருந்தாவனம் போகணும், பகவான் கிருஷ்ணனை தரிசனம் பண்ணணும்னு சொல்றா. அந்த சமயத்துல மகாராஷ்டிராவை தாண்டி போகும்போது பீமா நதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி ஓடுறது. அந்த நதி கரையில ஒரு பர்ணசாலை, ஒரு சின்ன கூடாரம் அமைச்சு குண்டலேகன் தங்கலாம். அப்போ அந்த இடத்துல இருந்து அம்மா அப்பாவுக்கு சிஷ்யூசை பண்றான். அப்போ வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்துல இருந்து நாரதர்கிட்ட கேட்கிற, நாரதா, தேவகி வசுதேவரி வாழக்கெல்லாம் நான் கைங்கரியமே பண்ணல, இப்ப யாராவது அது மாதிரி பெற்றோர்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவா யாராவது இருக்காதா? இருந்தா நான் அவளை பார்க்கணும்னு சொல்லி பகவான் கேட்க, நாரதர் உடனே இந்த மாதிரி குண்டலீகன்னு ஒருத்தருக்கான், பீமா நதின்னு இருக்கு மகாராஷ்டிரால, அதுக்கு பக்கத்துல ஒரு பர்ணசாலை அமைச்சு அவன் இருக்கான்னு சொல்லி அவனுடைய அட்ரஸை நாரதர் கொடுக்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சதுர்புஜம் சங்குசக்கரதாரியா கதாபத்ம பாணியா வராமல் இரண்டு கையோட ஒரு ராஜா மாதிரி பகவான் ருக்மணி தேவி அழைச்சுண்டு சந்திரபாகா பீமா நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குண்டலீகனுடைய குடிசைக்கு சுவாமி வர வந்து புண்டலீகா புண்டலீகான்னு சுவாமி கூப்பிடுறார். புண்டலீகன் நினைச்சுட்டா யாரோ நம்மளை கூப்பிடுறா, சித்த இருங்கோ, நான் அம்மா அப்பா சேவையில் இருக்கேன், இதை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி புண்டலீகன் சொல்றான். தர்மம் என்ன சொல்றது அப்படின்னா, சாஸ்திரம் ஆத்துக்கு யாராவது ஒரு வைதிகாலோ ஒரு பாகவதோத்தமர்களோ பெரியவாலோ குருஸோ யார் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா எழுந்து நின்று முதல்ல வாங்கோ அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவ உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம், ஒரு சேர் எடுத்து கொடுக்கணும். மூன்றாவது குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும். இது மூணும் அடிப்படை தர்மங்கள். இதை செய்யலைன்னா பாவம். யாரு பெரியவா ஆத்துக்கு வந்தாலும் வாங்கோன்னு சொல்லணும், ஒரு ஆசனம் போடணும், ஒரு தண்ணி கொடுக்கணும். இப்போ அவன் பர்ணசாலையில் இருக்கான், அவன் அம்மா அப்பா சிஷ்யூஸ பண்ணிட்டு இருக்கான். ஆனால் வந்திருக்கிறது பகவான். பகவான்னு புண்டலீகனுக்கு தெரியாது. ஆனால் வந்தவால வாங்கோன்னு சொல்லிட்டு தான் கிட்ட இருந்த ஒரு செங்கல் மிச்சம், அந்த இது கட்டின ஒரு செங்கல் மிச்சம், அந்த செங்கலை தூக்கி போடுறான். புண்டலீகன் பழைய துணியை தைக்கக்கூடிய தையல்காரா, அவ ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் கனவு வருது. அவளுக்கு குழந்தைகள் கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் கனவு வருது, நாளைக்கு உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அசரீரியா அவளுக்கு சொல்றான். இவளுக்கு கனவு முடிச்சு எழுந்து பார்க்கறா. இவர் அவகிட்ட சொல்றா, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்ட்டு. அந்த அம்மா இவர்கிட்ட சொல்றா, நானும் ஒரு கனவு கண்டேன், ரெண்டு பேரும் ஒரே கனவு, நாளைக்கு உனக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தைங்கிறது ஒரு விளையாட்டு சமாச்சாரம் அல்ல, அதுக்கு எவ்வளவுன்னு தெரியும். ஆனால் பகவான் அனுகிரகித்தான் என்றால், எப்படி ஆண்டாள் பூமியிலிருந்து அவதரித்தாலோ, பெரியாழ்வார் துளசி வனத்திலிருந்து ஆண்டாள் எடுத்தாலோ பெரியாழ்வார், அது மாதிரி இவர்களுக்கு இறைவன் கனவிலே சொன்னபடி காலையிலே ஸ்நானத்திற்கு, சந்திரபாகா ஸ்நானத்திற்கு செல்லும் பொழுது ஒரு அழகிய குழந்தை ஆற்றிலே ஒரு மரப்பலகையிலே வருகிறது. இவர்கள் அதிசயித்து அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள். அந்த குழந்தைக்கு நாமதேவர் என்று பெயர் வைக்கிறார்கள். இந்த நாமதேவர் வளர்ந்து வருகிறார். இவர்களுடைய தொழில் பழைய துணி தைக்கக்கூடிய தையல்கார குடும்பம். சுமாரான வருமானம், ஆனால் அபரிமிதமான கிருஷ்ண பக்தி உடையவர்கள். நாமதேவருடைய அப்பா தாமாஜி பகவானுக்கு தினசரி பிரசாதம் செஞ்சுட்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வருவார். குழந்தை தினம் அதை கவனிச்சுட்டே இருப்பான். அப்பா நைவேத்தியம்னா என்னப்பான்னு கேட்கும் பொழுது, நைவேத்தியம்னா சுவாமி சாப்பிட்றது. ஸோ நைவேத்தியம் அப்படின்னா இறைவன் சாப்பிடுவார், சுவாமி சாப்பிடுவார், பாண்டுரங்கன் சாப்பிட்றார் அப்படின்னு இந்த குழந்தை ஞாபகம் வச்சுக்கிறது. ஒரு நாள் அவள் அப்பா துணிமணி வாங்கிறதுக்கு வெளியூர் போகும்போது அவள் அம்மா பாண்டுரங்கன் இடத்திலே நாமதேவர் இடத்திலே இந்த பிரசாதத்தை கொடுத்து, நீ போய் கோவிலுக்கு சென்று பகவானுக்கு நைவேத்தியம் செய்து விட்டு வா என்று அனுப்புகிறார். இந்த குழந்தை நாமதேவர் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு கோவிலுக்கு போய் பகவானுக்கு நைவேத்தியம் பண்றார்.
அவன் அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்கா, நைவேத்தியம் அப்படின்னா சுவாமி சாப்பிடுவார்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஈவன் இந்த குழந்தைக்கு அது ஒண்ணுதான் எண்ணம். ஸோ நம்ம நைவேத்தியம் பண்ணா பகவான் பிரத்யட்சமா வந்து சாப்பிடுவார், நம்ம கூட நம்ம சுவாமிக்கு அந்த சாப்பாடை கொடுக்கலாங்கிற ஒரே எண்ணம். அதன்படி அவன் உள்ள போய் நைவேத்தியம் பண்ணி சுவாமி சாப்பிடு கிருஷ்ணா, சுவாமி சாப்பிடு அப்படிங்கிற. அப்படி சுவாமி எப்படி போய் சாப்பிடுவார்? நம்ம எல்லாரும் சுவாமிக்கு பிரசாதத்தை, நைவேத்தியம் அப்படின்னாலே அமுது காட்டுதல் என்று பெயர். இறைவனுக்கு அமுத காட்டுறோம். சுவாமி சாப்பிட்றாரா, சுவாமி சாப்பிட ஆரம்பிச்சா நைவேத்தியம் பண்ணுவோமாமே தெரியாது நமக்கு. அதுவும் இத்தனை ஸ்ரீரங்கத்திலாம் போனீங்கன்னா, துவாரகாலாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட 52 விதமான பட்சணம், 108 விதமான பட்சணம் எல்லாம் பண்றா. ஏன்னா காட்டுறதுனால திருப்பி நமக்கு வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம அமுது காட்டிடுறோம். சுவாமி 108 சாப்பிட்றாருனாக்கா நம்ம காட்டுவோமா? அது அவளுடைய பக்தி. அப்போ இவன் வந்து சுவாமி சாப்பிடவான்னு கூப்பிடுறான். பகவான் வரவே இல்லை. நாமதேவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லில் போய் தன்னைத்தானே முட்டி மோதிண்டு, நான் என் உசுரை விட்டுறேன், நீ வரல, நீ வந்து சாப்பிடலைன்னா எங்க அம்மா வந்து வீட்டுக்கு போனா என்னை திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தூய பக்தியோட பகவானை கூப்பிட்ட உடனே பாண்டுரங்கன் பிரத்யட்சமாக வரான். வந்து அந்த குழந்தையோட உட்கார்ந்து நாமதேவர் கொண்டு வந்த அனைத்து பிரசாதங்களையும் சாப்பிட்டுட்டு இவன் வெறும் பாத்திரத்தோட வீட்டுக்கு வரான். அவன் அம்மா கேட்கிறா, எங்கடா பிரசாதம்? எல்லாமே கிருஷ்ணர் சாப்பிட்டுட்டாரு, எல்லாமே நான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இவாளுக்கெல்லாம் புரியல. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நைவேத்தியங்கிறது சுவாமிக்கு அமுது காட்டு, ஆவி உனக்கு உணவு எனக்குங்கிற மாதிரி சுவாமிக்கு காட்டி தான் வந்திருக்கோம். இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டுடுதுன்னா இவன் போய் சொல்றானா, ஒரு கால் இவனே சாப்பிட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். அப்போ அவனை போட்டு அடிக்கிறான். அவன் சொன்னான், இல்லைம்மா சுவாமி தான் சாப்பிட்டாரு அப்படின்ட்டு. ராத்திரி அவள் அப்பா வந்தோடனே இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி அடுத்த நாள் மறுபடியும் அவனையே பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறா. அவளுக்கெல்லாம் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. இத்தனை வருஷமா நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வராத இறைவன் உனக்கு வந்துட்டானா? நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு வந்துட்டானா? ஸ்ரீரங்கத்தில் நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், பரம பக்தர். ரங்கநாதருக்கு நேரடியாக பேசி ரங்கநாதரோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட அவருடைய வஸ்திரங்கள்லாம் தோச்சு போடுற ஒரு வண்ணாவத்த கரையில், காவிரி கரையில் இருப்பான். அவன் வந்து ஒரு நாள் நம்பிட்டு கேட்குறான், சுவாமி எனக்கு ரங்கநாதர்கிட்ட தான் நீ தான் பேசுவியே, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்டுன்னு வா அப்படிங்கிறான். என்னப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த மோட்சம் வைகுண்டம்னு எல்லாம் சொல்றாங்களே, அது எனக்கு கிடைக்குமான்னு கேட்டுன்னு வா அப்படிங்கிற. இவருக்கு நம்பிக்கை ஒரே சிரிப்பா வருது. மோட்சம் வைகுண்டம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு, அதை போய் கேட்கிறானே அப்படின்ட்டு சரி கேட்டுன்னு வரேன் அப்படின்ற. ரங்கநாதர்கிட்ட வந்து கேட்கிற, எப்பா என்ன விஷயம் என்னன்னு, இந்த மாதிரி வண்ணான் கேட்டான், வைகுண்டம் இதெல்லாம் கிடைக்குமான்னு அவன் கேட்டான். கிடைக்கும்னு சொல்லிடு, அவனுக்கு ஒரு சீட் ரிசர்வ்டுன்னு சொல்லிடுன்னு ரங்கநாதர் சொல்லிடுறாரு. நம்பிக்கை ஒரே ஆச்சரியம். அவன் உன்னை பார்த்தது கிடையாது, ஒரு நாமா தெரியாது, ஒரு வேதம் தெரியாது, ஒரு ஜபம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவனுக்கு வைகுண்டம் உண்டான உடனே யோசிக்காம கூட பகவான் ஓகே சொல்லிட்டாரு. நம்பிக்கை ஒரே ஆச்சரியம். அடுத்த நாள் வந்து அவர்கிட்ட சொல்றார், அப்பா உனக்கு வைகுண்டம் கிடைக்கும்னு சுவாமி சொல்லிட்டார். உடனே அவன் அடுத்த நாள் கேட்டான், சுவாமி எனக்கு இன்னொரு சந்தேகம் கேட்டுட்டு வா. என்னப்பா? உனக்கு வைகுண்டம் கிடைக்குமா கேட்டுட்டு வா அப்படின்னாரு. நான் அங்க வந்து யாருக்கு சேவை செய்யறது, உனக்கு கிடைக்கும். உன்னை இவர் நினைக்கிறார், உனக்கே வைகுண்டம் இருக்கும்போது எனக்கு இருக்காதா? நான் எவ்வளவு ரங்கநாதத்தையே பேசுறேன், எனக்கு இருக்காதா அப்படின்னு கேட்கிறார். இல்லை இல்லை நீ கேட்டுன்னு வா. சரி நீ ஒரு மறுபடியும் ரங்கநாதர்கிட்ட வந்து கேட்கிற, உனக்கு வைகுண்டம்ங்கிறது நான் யோசிச்சு சொல்றேன், இதுக்கு மேல உன்னுடைய வாழ்நாள் நடைமுறை எப்படி போகிறதோ அதை வச்சு சொல்றேன். இவருக்கு தூக்கி வாரி போச்சு. இத்தனை வேதம் படிச்சு இத்தனை நாள் பகவத் கைங்கரியம் பண்ணி அத்தனையும் வீணா போச்சு. அப்ப ரங்கநாதர்கிட்ட கதறி அழறா, ஏன்பா என்னன்னு. அப்ப சுவாமி சொல்றார், பாகவத சேவை தான் உலகத்திலேயே உசந்தது. பகவத் சேவையை காட்டிலும் பாகவத சேவை, பிரசாந்தி சேவைன்னு நம்ம எல்லாம் பிரசாந்தி போய் செய்யறோமே, அடியார்களுக்கு செய்யும் சேவை தான் ஆண்டவனுக்கு செய்யும் சேவையை விட உயர்ந்ததுங்கிறத சுவாமி அந்த இடத்துல காட்டுறார். அடியார்களுக்கு சேவை செய்து அவர்களை திருப்திப்படுத்தினால் ஆண்டவன் மகிழ்வான். ஆண்டவன் சன்னிதானத்துக்கே போக வேண்டாம், ஆண்டவனே நம்மளை தேடி வந்து நமக்கு வேணுங்கிறது அனுகிரகம் பண்ணுவான். அதுதான் அடியார் சேவை. இந்த இடத்துல நாமதேவர் அவ அப்பா இது மாதிரி அடுத்த நாள் பிரசாதத்தை எடுத்துன்னு வந்தோன்னா அவ அப்பாவுக்கு அதான் சந்தேகம், நான் இத்தனை வருஷமா பண்றேன், எனக்கு தராத தரிசனம் உனக்கு கொடுத்துட்டானா பார்க்கலான்னு சொல்லிட்டு வருகிற. அன்னைக்கும் நாமதேவர் உள்ள சுவாமி கிட்ட
கிருஷ்ணனை வரவழைத்து அந்த பிரசாதத்தை கொடுக்குறார். இவா கண்ணுகளுக்கெல்லாம் தெரியல, நாமதேவருக்கு தெரியறது. ஆனால் பிரசாதமெல்லாம் சுவாமி எடுத்து சாப்பிட்றக்கூடிய அந்த இது மட்டும் தெரியறது இவாளுக்கெல்லாம். அப்போதான் எல்லாருமே ஒத்துக்கிறா, நாமதேவா உன்னுடைய பக்தி பரம பக்தி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க எல்லாரும். அப்போ கிருஷ்ணர் நாமதேவருக்கு சொல்றார், இன்னைக்கு நான் உனக்கு பிரத்யட்சமா தரிசனம் கொடுக்கல, என்னைக்கெல்லாம் நீ வரியோ, எப்பெல்லாம் நீ கூப்பிடுறியோ அப்பெல்லாம் உனக்கு பிரத்யட்சமா இதே மாதிரி ஸ்தூல ரூபத்திலேயே உனக்கு தரிசனம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமதேவருக்கு பகவான் உறுதி கொடுக்கிறார். அது மாதிரி எப்பெல்லாம் நாமதேவர் கோவிலுக்கு வந்தாலும் நாமதேவரிடத்திலேயே கிருஷ்ணன் ஃப்ரெண்டா பேசுவார். நாமதேவருடைய வீட்டுக்கு கிருஷ்ணர் சாப்பிட வருவார். ஃப்ரெண்டு சண்டே அன்னைக்கு நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் சாப்பிட்றத ஒரு இதாக வச்சிருப்போம். ஆனால் நாமதேவருடைய வீட்டுக்கு கிருஷ்ணர் சாப்பிட்றத கிருஷ்ணர் ஒரு ஹேபிட்டா வச்சிருந்தார். அவ்வளவு சௌலபியம் நாமதேவரிடத்திலே. நாமதேவர் எப்போ கூப்பிட்டாலும் அவர் வருவார். இப்படியே போயின்னு இருக்கும்போது நாமதேவருக்கு திருமண வயது வருகிறது. அப்போ கிருஷ்ணர் எல்லாத்துலேயுமே லீலை தானே, பிறந்த நிமிஷத்துலேருந்து லீலை தானே கிருஷ்ணர். நாமதேவருக்கு போய் நாமதேவருடைய வேலை என்ன, அவங்களுடைய தொழில் என்ன, கிழிஞ்ச துணி தையக்கூடிய ஒரு தையல்காரர். அவர்கிட்ட போய் சுவாமி சொல்ற, நீ போய் அந்த ஊர்லேயே இருக்கிற பெரிய பணக்கார வீட்டில் போய் பொண்ணு கேளு, உனக்கு கல்யாணத்துக்கு போய் பொண்ணு கேளுங்கிற. அவ சொல்ற, சுவாமி நான் போய் கேட்டால் நடக்குமா இது? இல்லை இல்லை நீ போய் கேளு, நான் சொல்றேன் எல்லாம் போய் கேளு அப்படிங்கிற. அவள் அம்மா அப்பா போய் பொண்ணு கேட்குறாங்க. அவள் அடித்து விரட்டாத கதையாக விரட்டி விட்டுருக்கலாம். உனக்கு என்ன யோகிதை இருக்குன்னு பொண்ணு கேட்குறீங்க, சுவாமி சொல்லிட்டாரு கேட்குறீங்களே, ஏதாவது ஒரு தகுதி வேண்டாமா அப்படின்னு அவள் இது நாமதேவர்கிட்ட அழறா. ஓஹோ அப்படியா, சரிப்பா நான் மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் போய் கேளு அப்படிங்கிறார். இனிமேலாம் நான் போக மாட்டேன். இல்லை இல்லை நீ போயிட்டு வாங்க. இதுக்கு நல்ல சுவாமி என்ன பண்ணுற, ஒரு வண்டி நிறைய தங்கத்தை எடுத்துன்னு இவ யார் பொண்ணு கேட்டாலே அந்த பணக்கார வீட்டுக்கு போய், இங்கே நான் நாமதேவர்னு ஒருத்தரை தேடின்னு வந்தேன், அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியல, இந்த பொக்கிஷத்தை அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கோன்னு பகவான் அந்த பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட கொண்டு பொண்ணை கொடுத்து நாமதேவருக்கு சேர வேண்டியது அங்கே கொடுங்க அப்படிங்கிற. அந்த பொக்கிஷம் எவ்வளவு இருந்தது அப்படின்னா, அந்த பொண்ணாத்துக்காரர்கிட்ட எவ்வளவு ஒரு தனம் பலம் இருக்கோ அதை விட அதிகமாக இருந்தது. இப்போ அவள் பொண்ணு கொடுக்க ரெடி. இப்போ அவள் தேடி பொண்ணு கொடுக்குறா. அப்போ போய் நாமதேவர் கேட்குறார், ஏண்டா உனக்கு ஆறுடா கொடுப்பா இவ்வளவு பொண்ணும், நான் தான் கொடுத்தேன், எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒன்று, நீ அபங்கம் பாடிண்டே இருக்கணும், அதை நான் கேட்டுட்டே இருக்கணுங்கிறதுக்காக நான் தான் உனக்கு அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சேன், நீ நன்னா இருக்கணும்னு சொல்லி நாமதேவருக்கு திருமணம் ஆறுது. அவளுடைய மனைவி கர்ப்பவதியா இருக்கா. நாமதேவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னன்னா ஒன்னே ஒன்று சத்சங்கம் சத்சங்கம் சத்சங்கம், அன்னதானம் அன்னதானம், வரக்கூடிய பாகவதாலுக்கெல்லாம் பகவானுடைய பஜனை. நாமதேவருக்கு பகவான கிருஷ்ணனை அபங்கத்தின் மூலியமாக ஆராதிக்கணும், அது ஒண்ணுதான். கடைசியில நாமதேவர் கேட்கிற, சுவாமி நான் 1 கோடி அபங்கம் பாடணும். ஒரு பண்டிதர் அவ ஊர்ல பிரசங்கம் பண்ணும் பொழுது 1 கோடி இது இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ நாமதேவர் கேட்கிற, நானும் 1 கோடி அபங்கம் உனக்கு பண்ணணும் அப்படின்னு பாண்டரங்கிட்ட கேட்கிறார். அப்போ பாண்டரங்கன் சொன்னார், 1 கோடி அபங்கம் பண்றது இந்த ஒரு ஜென்மால சாத்தியம் இல்லை, அது முடியாதுப்பா அப்படிங்கிறார். அது முடியாத போது நான் உசுரை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நான் இந்த க்ஷணம் செத்து போறேன் அப்படிங்கிறார். நான் பிராண தியாகம் பண்ணிடுறேன், உண்மையில 1 கோடி அபங்கம் பாட முடியலன்னா எனக்கு எதுக்கு இந்த ஜீவன், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ சுவாமி சமாதானப்படுத்தி, நாமதேவரை நீ இன்னொரு பிறவி எடு, அதுல தான் அவர் துக்காராமா பிறவி எடுத்து 1 கோடி அபங்கங்களை பூர்த்தி பண்றார். அது பகவானே அந்த இடத்துல சொல்ற. அடுத்த அவதாரம் துக்காராம். ஏன்னா நிறைய அபங்கங்கள் பார்த்தெல்லாம் துக்காராம் அவ்வளவு சிம்பிளா சொல்லியிருப்பார். பக்தி மார்க்க பிரச்சாரம்னா அவ்வளவு எளிமை இல்லை. அப்படி அவளுடைய நாமதேவருடைய மனைவி பிரசவம் பார்க்குற டயத்துல இவ ரொம்ப ஏழை ஆகிடுறாங்க. ஏன்னா இவருக்கு எவ்வளவு பொண்ணு பொருள், நம்ம நாயன்மார்கள் சரித்திரத்தை கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் இறைப்பணி செய்து செய்து எல்லாத்தையும் மறுபடியும் போண்டி ஆயிடுவாங்க. ஒரே இது திருப்பி சுவாமி ஒவ்வொரு தரமும் சுவாமி அவளுக்கு பைசா கொடுத்து அவளை காப்பாற்றி அந்த கைங்கரியத்தை சுவாமி நடத்திப்பார். அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது மாதிரி அந்த மனைவி கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது அவள் வீடு சரி பண்ணுறதுக்கு கூட அவர்கிட்ட பைசா இல்லை. அப்போது ஒரு வண்டிக்காரனா பாண்டுரங்கன் அவளுக்கு ஒரு நல்ல குடிசை போட்டு அந்த மனைவியினுடைய பிரசவ சமயத்திலே அந்த குழந்தையை நல்ல விதமாக ஈன்றெடுப்பதற்கு பகவானே அங்கே துணை புரிகிறான்.
அதுக்கப்புறம் இவர் போய், சுவாமி இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், அவர் தான் கேசவ சேட்னு வந்தார், அவர் வந்து இந்த மாதிரி பண்ண, யாரா வந்தான், நான் தாண்டா அந்த கேசவன், உனக்கு நீ நன்னா இருக்கணும்னு வந்தது நான் தாண்டான். ஒவ்வொரு முறையும் பகவான் தான் தான் வந்தேன் என்பதை இந்த இடத்துல எடுத்து சொல்றார். மறுபடியும் அவருக்கு ஒரு கஷ்டம் வருது. பகவான் வந்து பணம் கொடுத்து தங்க ஆபரணங்களை கொடுத்து அவருடைய பஜனை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்றார். நாமதேவர் எப்பொழுதும் பஜன பஜன பஜன, அப்படி நாமதேவருடைய ஒரு பஜன் பாட்டு இப்ப கேட்கலாம். नामदेव कीर्तन करी प्रेम वरदासे पांडुरंगा, नामदेव कीर्तन करी प्रेम भजनाचे पांडुरंगा, नाचे पांडुरंगा रंगा, नाचे पांडुरंगा, नाचे पांडुरंगा रंगा, नाचे पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम वरदासे पांडुरंगा, जनाबाई मने देवा बोलो अभंगा, जनाबाई मने देवा बोलो अभंगा. नामदेव हरि नामदेव हरि हरि नामदेव कीर्तन करी प्रेम नाचे पांडुरंगा. वासुदेवा जगन्मोहन राधा रमणा, सजीवदना सरसिज नयना जगन्मोहन राधा रमणा. இப்படி நாமதேவராத்துல ஞானேஸ்வர், முக்தாபாய், நிவர்த்தி தேவர், சோபான தேவர், கோரா கும்பர், இப்படி பல பக்தர்கள் ஒன்னா சேர்ந்து எப்ப பார்த்தாலும் நாமஸ்மரணை நடக்கும். தாமாஜி பண்டிதர் இறந்து போயிடுறார். அவ அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லா பொறுப்பும் நாமதேவர்கிட்ட வருது. இவ அம்மா இத்தனை துணிகள் இப்படி எப்படி விற்கணும் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி அனுப்புவார். இவர் கடை வீதிக்கு போவார். அங்கே பஜனை கோஷ்டி வந்ததுன்னா அதில் லயிச்சு போயிடுவார். சாயந்தரம் ஞாபகம் வந்தோன்னா வருவார், இத்தனை துணியும் விற்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு என்ன தோணித்தோ நம்ம தெரில, அங்கே ஒரு பெரிய கல் இருக்கு, அந்த கல்லுக்கு உனக்கே எல்லாத்தையும் வித்துட்டேன்னு சொல்லி அதுக்கு சாட்சியாக ஒரு சின்ன கல்லை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவார். எங்கடா வித்த பாரு, இந்த பெரிய கல்லுக்கு வித்தேன், இந்த சின்ன கல் தான் சாட்சின்னு சில்ல கண்ணை கொண்டாந்து அம்மா கிட்ட கொடுக்குறா. மறுபடியும் அம்மா சொல்கிறா, இதை வச்சு நீ என்னடா பண்ண முடியும், நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் இருக்கின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போய் பாண்டரங்கன் கிட்ட போய், உன்னால என் பையன் இப்படி கெட்டு போயின்னு இருக்கான், அவன் குடும்பத்தையும் கவனிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு நீ ஏதாவது அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அவன் அம்மா வேண்டிக்கும் பொழுது இந்த சின்ன கல் அப்படிங்கிறது தங்க கட்டியாக மாறி மறுபடியும் அவளுடைய குடும்பம் தழைச்சி வருவதற்கு பகவான் அனுகிரகம் பண்ணார். இப்படி அவள் ஒவ்வொரு முறையும் அவளுக்கு கஷ்டம் வரும்போது கஷ்டத்தையும் கொடுக்கறதும் பகவான் தான், அதை நிவர்த்தி பண்ணுறதும் பகவான் தான். நம்மளும் நமக்கு கஷ்டம் வந்துடுத்தோம் அப்படின்னா கஷ்டம் வந்துடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. பகவான் தான் கொடுத்துருக்காரு, அதையும் பிரசாதமா. அதனாலதான் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி, சர்வதேவ திரஸ்காரகா கேசவம். எது நடந்தாலும் பகவான், நல்லது கொடுத்தாலும் பகவான். அதனாலதான் சர்வன்ட் ஆஃப் சதீசாயின்னு நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு இது கிடையாது, வெயிட் கிடையாது. எல்லாம் இங்க முதலாளி, என்னுடைய எஜமானனுக்கு சேர்ந்தது, நான் அவனுடைய தொழிலாளி. என்ன பாராட்டினாலும் அனைத்து புகழும் அவனுக்கே, என்ன திட்டினாலும் ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல்ஃப், அனைத்தும் பகவானுக்கே. சர்வதேவ அனைத்தும் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதின்னு சொல்றது வேதம். அது மாதிரி நாமதேவரை அவருடைய கஷ்டமும் கொடுத்து
அவரை ஆட்கொண்ட சரித்திரம். ஒரு நாள் நாமதேவர், ஞானேஸ்வர் இவாளெல்லாம் பகவான் கூப்பிடுறான், நீங்கள்லாம் பண்டரிபுரத்திலேயே இருக்கையில நீங்கள்லாம் க்ஷேத்ராடனம் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுரங்கனே நாமதேவர் ஞானேஸ்வர் இவாளெல்லாம் க்ஷேத்ராடனம் அனுப்புறார். அப்படியே போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் மகாராஷ்டிரிலேருந்து அப்படியே க்ஷேத்ராடனம் கிளம்பி பஞ்சாப் பக்கமா இருக்கக்கூடிய ஊருக்கு வர, அங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் ராஜா இவாளெல்லாம் பார்த்து, தெய்வமே இல்லை, தெய்வமானவன் எங்கும் நிறைந்திருக்கிற கூடியவன், இந்த மாதிரி இதுல எல்லாம் கிடையாது, நீங்க எல்லாம் இப்படி ஏமாத்துறேன்னு இவரெல்லாம் கட்டி வச்சு, உங்க தெய்வம் இருக்கான்னா இப்ப நான் ஒண்ணு பண்றேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசுமாடை எடுத்துன்னு வர சொல்றான். ஒரு பசுமாடை கூட்டின்னு வரா. அந்த பசுமாடை அந்த இவன் வெட்டிடுறான், ராஜா பசுமாடை வெட்டிடுறான். இப்ப இந்த க்ஷணம் இந்த பசுமாட்டுக்கு உயிர் கொடுக்க சொல்லு, நீ நினைக்கக்கூடிய இந்த வைகுண்ட பதியான கிருஷ்ணன் பாண்டுரங்கன் இருக்கான்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொல்றான். உடனே நாமதேவர் எந்த சலனமுமே படாமல் அவர் சொல்றார், 2 நாள்ல இந்த பசுமாடு உயிர் பிச்சிரும், நீ கவலைப்படாது அப்படிங்கிற. 2 நாள் ராஜாவும் எல்லாரையும் சுத்தி நிக்க வச்சு காவல் காத்து இருக்கார். 2 நாள் முடியக்கூடிய தருவாயில 2 நாள் முடியும் பொழுது, ராஜா நீ சொன்னது நடக்கலை, இப்போ உன்னுடைய தலையை வெட்டிட போறேன்னு சொல்லும் பொழுது பகவான் வந்து காப்பாத்துறார். அப்பதான் கிருஷ்ணர்கிட்ட நாமதேவர் கேட்கிறார், கிருஷ்ணா ஏன் இவ்வளவு லேட்டா நீ வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்றார், ஏண்டா என்னுடைய பாண்டுரங்கன் நான் கையில இருக்கிற தேர்த்தத்தை தெளிச்சா அந்த க்ஷணமே இந்த மாடு பொழைச்சுக்கும்னு சொல்லாம 2 நாள் கழிச்சு பொழைச்சுக்கும்னு நீ சொன்னியே, உன்னுடைய வாக்கை காப்பாத்துறதுக்காக நான் 2 நாள் இருந்து 2 நாள் முடியும் பொழுது நான் வந்தேன். என்னுடைய பாண்டுரங்கன் சர்வாந்தர்யாமி, அவனால எல்லாமே ஆம்னி பிரசன்ஸ், ஆம்னி போட்டன்ட், ஆம்னிஷியன். இந்த க்ஷணம் நினைச்சா அந்த மாடு எழுந்துக்கணும்னு சொல்லாம 2 நாள் ஏன் டைம் கொடுத்த, உன்னுடைய வாக்கை காப்பாத்தணும்னு நான் 2 நாள் கழிச்சு வந்தேன்னு சொன்னாராம். அது மாதிரி எல்லா இடத்துலையும் நாமதேவரையும் நாமதேவருடைய பக்தியும் முடிச்சுட்டு அவ திருப்பி ரிட்டர்ன். சுவாமி ரொம்ப ஏங்குறாரா நாமதேவர் இல்லைன்னா, அவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. பகவான் வந்து தன்னுடைய லெவல்ல இருந்தாலும் பக்தர்களுக்காக கீழிறங்கி வருவார். எப்படி திரௌபதி அடுத்த நாள் 10ஆம் நாள் யுத்தம் முடிஞ்சு 11ஆம் நாள் அன்னைக்கு பீஷ்மர் பிரதிஜை பண்ணிடுறார், நாளைக்கு நான் அர்ஜுனனை கொல்லுவேன் அப்படின்னு பீஷ்மர் பிரதிஜை பண்ணியாச்சு. பீஷ்மர் வந்து ஒரு பிரதிஜை பண்ணியாச்சுன்னா யாராலையுமே அது இது பண்ண முடியாது, அதை மீற முடியாது, காப்பாற்றவும் முடியாது. பீஷ்மர் பிரதிஜைன்னு அதனால தான் சொல்லுது, அந்த உறுதிப்பாடு. nobody can change. அப்போ கிருஷ்ணர் பார்க்கிறார், நாளைக்கு அர்ஜுனன் இதாச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக திரௌபதி அழைச்சிட்டு பாசறைக்கு போறார். அப்ப கிருஷ்ணர் சொல்லி கொடுக்கிறார், திரௌபதி பீஷ்மருடைய அந்த பாசறைக்கு எப்படி போகணுங்கிறத சொல்லி கொடுக்கிறார். பாசறைக்கு வாசல்ல திரௌபதி கிட்ட கேட்கிறார், உன்னுடைய செருப்பை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சர்வாந்தர்யாமியான பகவான் திரௌபதியோட செருப்பை எடுத்து தாங்கிட்ட வச்சுக்கிறார். வச்சுட்டு பீஷ்மருடைய பாசறைக்குள்ள போய் அவளை நமஸ்காரம் பண்ண சொல்லி தீர்க்க சுமங்கலி பகவான் அவர் ஆசீர்வாதம் பண்றார். அப்புறமா எழுந்து பார்த்தாதான் இந்த மாதிரி திரௌபதின்னு ஒன்னு கேட்கிறா, நீ வெறும் நான் வந்திருக்க மாட்டேன், உன்னை அனுப்பிச்சது கிருஷ்ணன், அவனும் வந்திருக்கானா, அவனை கூப்பிடு அப்படின்னு பீஷ்மர் கேட்கிறார். எதுக்கு அப்படின்னா அந்த ரிஷிகளுடைய வாக்குங்கிறது அவ்வளவு வசதி, அந்த இதை பெறணுங்கிறதுக்காக பகவான் எவ்வளவு பக்தர்களுக்காக எவ்வளவு கீழையும் போவோம். திரௌபதியோட செருப்பை எடுத்து வச்சுக்கணும்னு பகவானுக்கு ஆசையா. நம்ம மகாபாரத யுத்தத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பாண்டவர்கள் அர்ஜுனன் வந்து சக்கிய பாவம், பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சக்கியம் இல்லையா, ஃப்ரெண்ட் இல்லையா, அதுக்காக அர்ஜுனனுக்கு சாரதியா பகவான் இருக்கானா. நம்ம எல்லாம் பிரசாந்த் நிலையம் போய் மந்திர்ல பார்த்துருப்போம், அங்க ஒரு வந்து தேர் இருக்கும், அது சுவாமி வந்து தானே பக்கத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, இப்படி எப்படி இருக்கணும், இன்னும் டிஸ்டன்ஸ் இருக்கணும், கிருஷ்ணர் இப்படி திரும்பி இருக்கணும், அர்ஜுனன் இப்படி பார்க்கணும், அந்த முகபாவம் வரைக்கும் சுவாமி he himself he instructed. அந்த பிக்சர் அந்த இடத்துல பார்க்கலாம். அது மாதிரி பகவான் ரதத்தை செலுத்தணும் போது அர்ஜுனுடைய கால் இருக்கு இல்லையா, அது வந்து வலது பக்கம் கிருஷ்ணனுடைய ஷோல்டர்ல வலது பக்கம் அழுத்தினா வலது பக்கம் போகணும், இடது பக்கம் அழுத்தினா இடது பக்கம் போகணும், பின்னாடி 2யும் சேர்ந்து அழுத்தினா நேரா போகணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவானா அர்ஜுனன். அர்ஜுனன் யாரு, பகவான் யாரு, ஆனால் தான் எடுத்துக்கொண்ட போஸ்ட் என்ன, சாரதி, ரத சாரதி. அந்த சாரதத்தை காட்டுவதற்காக பக்தர்களுக்காக பகவான் இறங்கினான். சோ நம்ம சாயிநாதனும் நம்மெல்லாம் எப்படி கூப்பிட்டாலும் எந்த நிலையில் கூப்பிட்டாலும் நம்முடைய பக்தியும் பிரார்த்தனையும் தூய்மையா இருந்தால் அவ்வளவு தூரம் நிச்சயமா இறங்கி நமக்கு சுவாமி வந்து பிளஸ் பண்ணுவார். ஸோ அவ க்ஷேத்ரானெல்லாம் முடிச்சு பகவான் இவாளெல்லாம் சந்திரபாகால ஆட்கொண்டு
வர நீங்க எல்லாம் க்ஷேத்ராடனம் போயிட்டு வந்திருக்கேன், ஒரு சமாராதனை பண்ணணும், 1000 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணணும். அந்த சமாராதனைங்கிறது க்ஷேத்திரம் இன்னைக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. காசி க்ஷேத்திரம் போயிட்டு வந்தா காசி சமாராதனை பண்ணணும்னு, அந்த பழனி போயிட்டு வந்தாலோ நம்ம இதுக்கு போயிட்டு வந்தாலோ ஒரு சமாராதனை பண்ணி 4 பேருக்கு அன்னதானம் பண்ணணுங்கிறது சில ஊர்ல, எல்லா ஊர்லயும் இன்றளவிலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அது மாதிரி சமாராதனை பண்ணணும்னு பகவான் ஆசைப்பட்டனா அதுக்காக ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய ஒரு அன்னதானம் ஏற்பாடு பண்றார். அதுல கிருஷ்ணனும் ஒரு அந்தனர் மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிறார். ஞானதேவர், ஞானேஸ்வரர் எல்லாரும் வரிசையா உட்கார்ந்துக்கிறார். நாமதேவருக்கும் ஞானேஸ்வரருக்கும் நடுவுல பகவான் உட்கார்ந்துக்கிறார். தான் பகவான்னு காட்டிக்காம ஒரு சாதாரண அந்தனர் மாதிரி உட்கார்ந்துக்கிறார். ஆனா தெரிஞ்சுடுறது பகவான் எவ்வளவு இதா இருந்தாலும் என்னதான் மறைச்சாலும் தெரிஞ்சுடுறது இல்லையா, அது மாதிரி தெரிஞ்சுடுறது. ஒரு நாமதேவருடைய சாப்பாட்டு பறிக்கையானது கிருஷ்ணனுடைய இலைக்கு வந்துடுறது. கிருஷ்ணாவதாரம் முழுக்க பார்த்தேன்னா இந்த எச்சப்பத்தே கிடையாது. கிருஷ்ணருடைய ஆத்துல 1,00,000 பசுமாடுகள் இருந்ததுனால அவாத்துல வெண்ணெய் எப்பவுமே ஃப்ரெஷ் வெண்ணெய், ஃப்ரெஷ் தயிர், ஃப்ரெஷ் மில்க் எல்லாமே 1,00,000 பசுமாடை வச்சுட்டு ஆட்சி பண்ணணும்னா நந்தகோபன் எவ்வளவு பெரிய ஒரு ராஜாவா இருப்பான் பார்த்துக்கோங்க. 4 பசுமாடு 5 பசுமாடு இருக்கக்கூடியவளை இன்னைக்கெல்லாம் பெரிய லெவல்னா 1,00,000 பசுமாடை வச்சிருந்த நந்தகோபன் எவ்வளவு வசதி. இந்த குழந்தையெல்லாம் கோகுலத்துல வந்து ராசம் பண்ணும்போது கிருஷ்ணா எங்காவது சாதம் புளிக்கிறதுடா, உன்னுடைய சாதம் புளிக்காம இருக்குன்னு அந்த எச்ச கையோடைய கிருஷ்ணனுடைய சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாராம். கிருஷ்ணாவதாரம் முழுக்க எச்சப்பத்து இந்த இதுன்னு கிடையாது. அவ்வளவு சௌலபியம், அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். 6 வயசு 7 வயசு குழந்தையில் கிருஷ்ணனோட இருப்பான் அவ்வளவு. ஆனா இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும். இது பாகவதத்துல, ஸ்ரீமத் பாகவதத்துல வியாசர் சொல்லும் போது உண்மையிலேயே இந்த ரசம், அந்த ராசம் பண்ணின அந்த கிருஷ்ணனுடைய இதை அனுபவிச்சவா யாருன்னா 3 பேர். ஒண்ணு காமத்தை வென்ற பீஷ்மர், சுகமுனிவர், மன்மதன் அப்படிம்பாரு சிவன். இவங்கெல்லாம் காமத்தை, இவங்களால தான் அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். நம்ம சுவாமி கிட்ட போய் ஒரு சமயம் ஒருத்தங்க கேட்குறாங்க, சுவாமி இப்போ ஜென்ஸ் லேடிஸ் நம்ம இதில் எப்பவுமே தனியாகும், நீங்கள் மகிழாஸ் பக்கம்லாம் போயிட்டு வரீங்களே அப்படிங்கும்போது சுவாமி சொல்ற, நான் மகிழாஸ் பக்கம் போகும்போது ஐ எம் மகிழா, ஜென்ஸ் பக்கம் வரும்போது ஐ எம் ஜென்ஸ், நான் குழந்தைகளோட போகும்போது குழந்தையா இருப்பேன் அப்படிங்கிற. ஒரு சமயம் சுவாமி வந்து ஒரு குழந்தை சின்ன, இப்போ நாமதேவர் மாதிரி இருக்கிற ஒரு குழந்தை பிரம்மார்ப்பணம் சொல்லும்போது, வாட் இஸ் பிரம்மார்ப்பணம்னா வி ஆஃபர் ஃபுட் டு காட். பால் விகாஸில் அவ்வளோதான் சொல்லித்தரோம். குரூப் 1ல் அவ்வளோதான் சொல்ல முடியும். குரூப் 2க்கு தான் பிரம்மார்ப்பணம், அப்புறம் அதுக்கப்புறம் 4 விதமான சுத்திகள், அதெல்லாம் பின்னாடி வருது. பகவத்கீதை ஸ்லோகம் குருஸ் அங்கே பின்னாடி. அப்போ அந்த ஒரு ஹாஸ்டலில் சின்ன குழந்தையெல்லாம் உட்காந்துருக்கா. சுவாமி அப்படியே வர வந்தவுடனே பிரம்மார்ப்பணம் சொன்னோன்னா ஒரு சின்ன குழந்தை சுவாமி கிட்ட தட்டு எடுத்துன்னு போறாராம். ஆஃபர் ஃபுட்டுன்னொன்னே சுவாமி கிட்ட காட்டணும்னு தட்டு எடுத்துகிட்டே போனா. அப்படியா சுவாமி வந்து அந்த தட்டுலேருந்து ஒரு சின்ன மிளகா இருந்ததான், அந்த வடையில் அவள் வச்ச வடையில் ஒரு சின்ன மிளகா இருந்ததான். அந்த குழந்தைக்கு அந்த மிளகா காரம் வரக்கூடாதுன்னு அதை எடுத்தாராம். எடுத்ததுக்கப்புறம் சுவாமி சொன்னாராம், பிரம்மார்ப்பணத்துடைய பலன் என்னன்னா இந்த நெகட்டிவிட்டியை எடுக்கிறது தான் சுவாமி சொன்னார். ஸோ சுவாமியினுடைய ஒவ்வொரு செய்கைகளையும் there will be a silence lesson, மெசேஜ் இருக்குங்கிறது நம்ம வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த கிருஷ்ணருடைய இலைக்கு நாமதேவருடைய இந்த எச்சல் வருது. அங்கே இருக்கக்கூடிய அண்ணனர்கள்லாம் பார்த்துட்டு, கிருஷ்ணா நீ என்னன்னாலும் நீ ஒரு பரிபூர்ண அவதாரம் பகவான், இப்படி நாமதேவருடைய எச்சலை கூட நீ சாப்பிட்றையே, இது எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு கர்மான்னு கிடையாது, எனக்கு ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, சமய திருஷ்டி சமய பிரியகா, எனக்கு எல்லோரும் ஒன்று, சர்வபூத அந்தராத்மா ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தின்னு சொல்லியிருக்கிற மாதிரி அனைத்து ஜீவனும் எனக்கு ஒன்னே, நாமதேவர் எனக்கு கொஞ்சம் வசதிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படிப்பட்ட நாமதேவருடைய வீட்டில் வந்து ஒரு பஜனை நடக்கிறது. கோராக்கும் பரிவாரெல்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய பஜன் நடக்கிறது. நாமதேவர் அந்த இடத்துல கொஞ்சம் லேட்டாக வரார். லேட்டாக வரும்போது கோரா கும்பராத் முக்தாபாய் என்ன பண்ணுறா அப்படின்னா, எல்லாரையும் இந்த கொயவனார் வீட்டில எல்லாம் ஒரு கட்டை மாதிரி ஒன்று வச்சுன்னு இருப்பான். அந்த பானை வந்து வெந்த பானையா வேகாத பானையா அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் அதை சரியா ஷேப் பண்ணுறதுக்காகவும் ஒரு கட்டை வச்சுன்னு இருப்பான். ஒவ்வொருத்தரையும் அந்த முக்தாபாய் குழந்தை வந்து எல்லாரையும் தட்டுவா. நாமதேவரையும் போய் இது மாதிரி தட்டோம்னா அவருக்கு கோபம் வந்துடுறது. உடனே இல்லைன்னு சொல்றா, எல்லா பானையும் வெந்த பானை, நாமதேவர் வேகாத பானைன்னு அந்த முக்தாபாய் சொன்னவொடனே நாமதேவருக்கு பெரிய ஒரு சங்கடம் வந்து விடுறது. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாலே, ஏன்னா சக்தி தேவியினுடைய அம்சமா இருக்கக்கூடிய குழந்தை முக்தாபாய்,
அவ வந்து என்ன வேகாத பானைன்னு சொல்லிட்டாக்கா, அப்ப ஏதோ சம்திங் கூட இருக்கு என்கிட்ட, ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாமதேவர்கிட்ட போய் அடுத்த நாள் அழறார். அப்ப நாமதேவர் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றார், பாண்டரங்கன் பிள்ளைப்பா, என்னதான் இருந்தாலும் ஒரு குரு கிருப்பைன்னு ஒன்று வேணும், உன்னை சரியான வழிகாட்டுறதுக்கு குரு கிருப்பைன்னு ஒன்று வேணும், குருன்னு ஒருத்தர் வேணும். உன்னையே நான் பார்த்தாச்சே, மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுக்குப்பா குரு தேவையே இல்லையே அப்படின்னு கேட்கிறார். இல்லப்பா, குருங்கிறது ஒண்ணு வேணும், குருனாலதான் நீ தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நான் யார குருவா தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதையும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஞானேஸ்வர் மகாராஜோட சீடர் யசோபாகேஷர் அப்படிங்கிறவர் இந்த இதுகிட்ட இருக்கார், அந்த இடத்துக்கு நீ போ, அவர் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறார். நாமதேவருக்கு நம்ம சுவாமி பாண்டரங்கனே பார்த்தாச்சு, இதுக்கு மேல எனக்கு என்ன குரு, எந்த குரு வந்து எனக்கு என்ன உபதேசம் பண்ணிட போறாருங்கிற மனசு முழுக்க அந்த தாபத்திலே இவர் தேடிட்டு போறார். இவர் பாண்டரங்கன் சொன்ன இடத்துல போய் பார்த்தா அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோவில்ல ஒரு பெரியவர் சிவன் மேலேயே காலை வச்சுட்டு உட்காந்துருக்கார். இவருக்கு கோபம் வருது நாமதேவருக்கு, ஏ பெரியவரே, உனக்கு அறிவில்லையா, கொஞ்சமாவது அறிவில்லையா, சிவன் பரமேஸ்வரன் மேல போய் காலை வச்சுருக்கியே அப்படிங்கிற. இல்லப்பா, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு தள்ளாமை, என்னால எடுத்து வைக்க முடியாது, நீ வேணா ஒண்ணு பண்ணு, அந்த காலை பிடிச்சி வேற இடத்துல வெய்யிப்பா, சிவன் இல்லாத இடத்துல வெய்யுங்கிறார். உடனே நாமதேவர் காலை பிடிச்சி அடுத்த இடத்துல வைக்கிறார், அங்க ஒரு சிவலிங்கம் வருது. உடனே இன்னொரு இடத்துல வைக்கிறார், அங்க ஒரு சிவலிங்கம் வருது. அப்பதான் கேட்கிற, எப்பா நீங்க யாரு என்ன அப்படின்னு நாமதேவருக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா இவர் காலை எங்க வைக்கிறாரோ வைக்கிற இடத்துல ஒரு சிவலிங்கம் வருது அப்படின்னா இவர் சாதாரணப்பட்டவர் இல்லைன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றார், நீ தேடி வந்த விஸ்வபாகேஷர் நான் தான். நீ வந்து சாதாரணமா பாதத்துல சரணடைந்தால் மட்டும்தான் உனக்கு ஞானம் கொடுக்க முடியும். நீ பாண்டுரங்கனையே பார்த்து பேசிட்டு இருக்கிற, நீ யாருக்காலையும் சரணடைய மாட்ட. ஆனா சரணாகதி அடைஞ்சாதான் உனக்கு ஞானம்னு இருக்கு. நீ சரணடையணுங்கிறதுக்காக நான் காலை தூக்கி பகவான் மேல வச்சுட்டேன்பா, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த குருவினுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு நாமதேவர் பண்டரிபுரம் வரார். அப்ப பகவான் இவருடைய குரு கிருப்பைய சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாகா நதிக்கரையில ஒரு நாய் ரூபமா பகவான் வர. நாய் ரூபமா வந்தவொன்னு வந்தது பகவான்னு தெரிஞ்சுட்டு நாமதேவர் என்ன பண்றார், அவ ஒய்ஃப் கொடுத்த ரொட்டியை தூக்கிண்டு ஓடி போய்டுறது அந்த நாய். உடனே நாமதேவர் அந்த நாயை துரத்தின்னு போறார். கிருஷ்ணா, வெறும் ரொட்டி சாப்பிடாத, தொண்டை கட்டிக்கும், நான் வெண்ணெய் தொடவி தரேன்னு வெண்ணெயை எடுத்துட்டு போறாராம். அப்பதான் பகவான் காட்சி கொடுத்தாரா, நாமதேவா இப்ப புரிஞ்சுதா, இதுக்கு முன்னாடி 3 தடவை வந்து நான் உனக்கு உதவி பண்ணினேன், வந்தபோது 3 தடவை உதவி பண்ணின போது நீயா வந்து கேட்கும் போது வந்தது நான் தான், சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரிஞ்சது வந்தது நான் தானே. ஆனால் இப்ப 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்திருக்கேன், 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்தாலும் வந்தது நான் தான், நீ தெரிஞ்சுட்டியே, இதுதான்டா ஒரு கிருபை அப்படின்னு சொல்லி சொன்னார். சோ அந்த சைதன்யத்தை நம்ம உண்மையிலேயே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த குருவருள் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது நாமதேவருடைய சரித்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாமதேவர் வந்து கடைசியில கிருஷ்ணன்ட்ட கேட்கிறார், நான் அபங்கம் பாடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் துக்காராமா பாடுறார். எனக்கு இந்த பிறவி முடியும் பொழுது நான் பக்தனுக்கு, உனக்கு பிடிச்ச பக்தனா இருக்கிறதுனால நான் உன்னுடைய ஐக்கியமாகணும்னு சொன்னதன் விளைவாக நாமதேவருடைய கோரிக்கைக்காக இன்னைக்கும் நம்ம பண்டரிபுரத்துல போனோம்னா நாமதேவர் துவாரம்னு ஒண்ணு இருக்கும், ஒரு வாசல் இருக்கும், அதுல நாமதேவர் படி அப்படின்னே ஒண்ணு இருக்கும். இங்க பண்டரிபுரத்துல பகவானை தரிசிக்கக்கூடிய அத்தனை பக்தாளுடைய பாததூளியும் என்னுடைய அந்த படி மேல பட்டுட்டு தான் உங்ககிட்ட போகணும். அத்தனை பக்தினா மகாத்வாரம்னு இருக்கு. இன்னைக்கும் பாண்டரங்கன் கோவில்ல நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பாகவதெல்லாம் பஜனை பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் இருக்கும். அந்த இடத்துல நம்ம எல்லாம் அங்க பிரதட்சணம், நம்ம உடம்புல வந்து அந்த கீழே பிறண்டு எழுந்துக்கணும். எதுக்குன்னா அதுல பஜனை பண்ணின அந்த பாகவதர்களுடைய பாத தூளி நம்ம மேல படணும். அது பட்டது அப்படின்னா அதை பகவானுடைய பாதம் பட்டு நமக்கு ஆசை. எப்படி மகாபலி சக்கரவர்த்திக்கு பகவான் 3வது பாதம் எங்க அடி எங்கன்னு கேட்டோன்னு மேல வச்சோன்னோ அந்த அளவு அந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாத தூளி கிடைக்கும். அது மாதிரி இன்னைக்கும் அந்த இடத்துல நாமதேவர் படியாய், ஆழ்வார் பாடுவார் இல்லையா, படியாய் கடந்து உன் பவழவாய் காண்பேனோ அப்படின்னு சொன்ன மாதிரி நாமதேவர் இன்றளவும் படியாய் கடந்து பகவானை தரிசித்துக் கொண்டு வருகிறார். இதோட நாமதேவர் சரித்திரம் முடிஞ்சது. இன்னும் 3 சரித்திரம் இருக்கு. நான் எவ்வளவு சீக்கிரம் போனாலும் டைம் எனக்கு மேல வேகமா போறது. பாரதரி சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்துல தான் இன்னைக்கும்
பக்தர்கள்லாம் 10 லட்சம் பேர் வரான்னு சொன்ன இல்லையா, அந்த 10 லட்சம் பேர் வர்றதுங்கிறது அந்த சம்பிரதாயம் பஜனை பண்ணிட்டே வருவா. 10-15 நாட்களாக கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில கிளம்பி அவ பஜனை பண்ணிட்டே வருவா. தசமியில பண்டரிபுரம் வந்துட்டு ஏகாதசியில பகவான் தரிசனம். ஆலந்தி அப்படிங்கிறது ஞானேஸ்வர் மகாராஜ், மாவூலி ஞானேஸ்வர் மகாராஜ் பிறந்த ஊர். அவர் சமாதியானது ஆலந்தி அப்படிங்கிறது. பூனேலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர், அந்த ஆலந்தியிலேருந்து 150 கிலோமீட்டர் பண்டரிபுரம். ஆலந்தியில சித்தேஸ்வர் மகாராஜ் கோவில் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு. அங்கதான் ஞானேஸ்வர், மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜோட சமாதி இருக்கு. அங்கிருந்து தான் இந்த வாரகரி யாத்திரை அப்படிங்கிறது கிளம்பும். இந்த வாரகரி யாத்திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு பகவானை பண்டரிபுரத்துல தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக பஜனை குழுவாக வரக்கூடியவர்கள். அவ ஆரம்பிக்கக்கூடியது என்னன்னா, அந்த ஆலந்தியில இருக்கக்கூடிய சித்தேஸ்வர் ஆலயத்துல அந்த கோபுர கலசம் ஆடும். இன்னைக்கும் அது நடக்கக்கூடிய நிகழ்வு. அந்த ஆலந்தியில் இருக்கக்கூடிய அந்த சித்தேஸ்வர் கோவிலோட அந்த கலசம் ஆடின உடனே சைன் சுவாமி ஹஸ் கிவன் தி சிக்னல் டு ஸ்டார்ட் தி வாரகரி யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை லட்சம் பேரும் வாரகரி யாத்ரா. ஒரு குரூப்புக்கு பேரு தண்டி அப்படின்பா, திண்டி அப்படின்பா. அதுதான் போகும். ஒரு பல்லக்கு இருக்கும். அந்த யாத்திரையில ஒரு குரூப் ஒரு பல்லக்கு வச்சிருப்பா. அந்த பல்லக்குல மாவுலி ஞானேஸ்வருடைய பாதம் இருக்கும், கங்கா ஜலம் இருக்கும், ஒரு குதிரை முன்ன லீட் பண்ணிட்டு வரும். இதெல்லாம் ஒரு வீணை இருக்கும், ஜால்ரா இருக்கும். இதெல்லாம் அந்த பல்லக்குல இருக்கும். நம்முடைய சேலத்தை சேர்ந்த சாய் அன்பர்கள் கூட போன வாரம் இந்த மாவுலி யாத்திரா வருது இல்லையா, அதுல ஷோலாப்பூர்ல போய் அந்த வாரகரி சம்பிரதாய பஜனையில இவர்களும் சென்று விட்டலனுடைய நாமாக்களை பாடிட்டு வந்த அன்பர்கள் நம்ம சேலத்திலையும் வந்திருக்காங்க, பாடிட்டு வந்தவர்கள். அந்த யாத்திரையானது அன்னியிலிருந்து கிளம்பும். அந்த கலசம் அன்னி வரைக்கும் அப்படித்தான். நம்ம பிரசாந்தில கூட மகாராஷ்டிரா ஒரிசா அன்பர்கள் எல்லாம் தர்மாவரத்துல இறங்கி திங்கள் செவ்வாய் 2 நாள் டிராவல் பண்ணி நேத்திக்கு மத்தியானம் பிரசாந்தி நிலையம், சாயந்தரமா பிரசாந்தி நிலையம் இன்னைக்கு காலையில பகவானுடைய சன்னிதானத்துல பிரசாந்தியில ஆஷாட ஏகாதசியை கொண்டாடுகிறார்கள். ஸோ அந்த 40 கிலோமீட்டர் அவ நடந்து வரணும். இவா 150 கிலோமீட்டர். சுவாமி சொல்லுவார் இல்லையா, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள். அந்த யாத்திரையில வரும்போது அந்த யாத்திரையை நடத்துறவா அமைதியா ஒரு இடத்துல 4 பிரேக் கொடுப்பா ஒரு நாளைக்கு. எந்த இடத்துல தங்க போறோம் தெரியாது, அங்க என்ன ஃபெசிலிட்டி இருக்கும் தெரியாது. அந்த காலத்துல சுவாமி பர்த்டே டயத்துல கான்ஃபரன்ஸ் போடுவார். அந்த கான்ஃபரன்ஸ் போட்டா அவுட் பிரசாந்தியில ஒரு ஷெட் மாதிரி இருக்கும். அந்த ஷெட்டில் போய் நம்ம தங்கிக்கணும். என்ன வசதி, மினிமம் என்ன தேவையோ அந்த வசதி தான் அதுல இருக்கும். அப்போ நம்ம பாட்டுக்கு சொபிஸ்டிகேட்டா இருக்க முடியுமா? முடியாது. பட் சுவாமி கிட்ட வரும்போது லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள்னு சொல்ற மாதிரி சிம்பிள் அண்ட் சின்சியர். அதுதான் சுவாமி சொல்றாரு இல்லையா, அது மாதிரி எங்க தங்க சொல்றாலும் அங்க தங்குவோம். என்ன சாப்பாடு, பசிக்கு சாப்பாடு, ருசிக்கு இல்லை. அந்த 10-15 நாட்களும் மினிமம் ஃபுட், மினிமம் ஸ்லீப், மினிமம் ரெஸ்ட். பட் ஒன்னே அந்த 24/7 அவ வரக்கூடிய 15 நாள் இத ஒரு விரதம். அந்த விரதம் இருந்துதான் அவன் 15 நாள் அந்த டிராவல் பண்ணி பாண்டுரங்க ஹரி ராமகிருஷ்ண ஹரி, பாண்டுரங்க ஹரி ராமகிருஷ்ண ஹரி, இதே தான் அவள். பண்டரிபுரத்துக்கே பேர் பார்த்தீங்கன்னா விட்டல் கஷேத்திரங்கிறது நாமா சாப்பச்சான்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பஜார், அந்த பஜார்ல என்ன நாமா விற்கிறா. எப்படி விற்கிறா? நாமச்சா தேத்தி நாமச்சா தேத்தி, நான் நாமத்தை கொடுக்குறேன், நீ நாமத்தை கொடு, நாமத்தை கொடுத்து நான் பொருள் வாங்கிக்கிறேன். அந்த நாமா பஜார்ல அந்த ஒரு இது வரும். அது மாதிரி நாமா சொல்லிண்டே அவர்கள் இந்த வாரகரி சம்பிரதாயத்துல பஜனை பண்ணிட்டு இன்னைக்கு எப்படி தர்மாவரத்திலிருந்து 2 நாட்கள் மகாராஷ்டிரா ஒரிசா பக்தர்கள்லாம் பிரசாந்த் நிலையம் பகவானை தரிசனம் பண்றாலோ, இதெல்லாம் அந்த வாரகரி சம்பிரதாயம்னு அந்த காலத்திலேருந்தே மாவுலி ஞானேஸ்வர் காலம்னா அந்த சித்தேஸ்வர் ஆலயத்திலிருந்தா மாவுலி ஞானேஸ்வர் தன்னுடைய பூத உடலோட வைகுண்டம் போனார். ரொம்ப கலியுகத்துல நம்மெல்லாம் அது மாதிரி இருந்ததா? ராவணன் போனா, இவர் போனான்னு காரைக்கால் அம்மையாருக்கு பகவான் கூட்டிட்டு போனார். சிவபெருமான் கூட்டின்னு யானை துதிக்கையில கூட்டிட்டு போனார் சிவலோகத்துக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா இந்த கலியுகத்திலையும் பூத உடலோடு வைகுண்டம் போனார் அப்படின்னா மாவுலி ஞானேஸ்வர். ஞானேஸ்வர் மகாராஜ் ஒரு எரும மாடை கூப்பிட்டாரா. அந்த ராஜா உனக்கு என்ன ஞானம் இருக்கு, தபஸ் இருக்குன்னு கேட்டா. அப்படியா?
உனக்கு என்ன சொன்னா தெரியும்னு அப்போ ஒரு எரும மாடு போச்சான். அந்த எரும மாடை கூப்பிட்டாரா, வேதம் சொல்லணும்னா அந்த எரும மாடு வேதம் சொல்லித்தான். அவ்வளவு ஒரு ஞானம். இன்றைய ஆனந்தவாணி நம்ம தமிழ் மெசேஜில் கூட ஒரு செய்தி பார்த்துருப்போம். நம்ம ஞானேஸ்வர் மகராஜ் அண்டு நாமதேவர் 2 பேரும் க்ஷேத்ராடனம் போயிருக்கும் போது தாகம் எடுக்கிறது அவளுக்கு. அப்போ அந்த ஒரு இதில் பார்த்தோன்னா ஒரே ஒரு கிணறு இருக்கு, அதில் போய் பார்த்தா தண்ணு உள்ளே இருக்கு. உடனே ஞானேஸ்வர் ஒரு பறவையா தன்னை உருமாறிண்டு அந்த கிணத்துக்குள்ளே போய் தண்ணி குடிச்சிடுறார். நாமதேவர் நாமம் பாடி பஜனை பாடி அந்த ஆனந்தத்தில் பகவான் தண்ணி மேலே கொண்டு வந்து ஊருக்கே தண்ணி கிடைச்சது, நாமதேவருக்கும் கிடைச்சது. ஸோ தட் இஸ் தி சைன் ஆஃப் நாமஸ்மரணா, த ட்ரூ டிவோஷன். அந்த வகையில் இந்த நாமதேவருக்கு பக்தியை வந்து சுவாமி அந்த இடத்துல சொல்றார். இந்த வாரகரி சம்பிரதாயம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பண்டரிபுரத்துக்கு 4 கடமைகள் சொல்லுவாங்க. என்ன கடமைகள்னா, ஃபர்ஸ்ட் சந்திரபாகா ஸ்நானம். பண்டரிபுரம் போனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சந்திரபாகா ஸ்நானம் கட்டாயமா. ஏன்னா அந்த சந்திரபாகா வந்து துக்காராமனுடைய அபங்கத்திலேயோ ஞானேஸ்வருடைய ஹரிப்பாட்டிலேயோ நம்ம பார்த்தோமே, ஆனால் கங்கையை விட உசந்தது. சந்திரபாகா ஸ்நானம் முக்தி அளிக்கக்கூடியது அப்படின்னு அதுல வரும். அது மாதிரி சந்திரபாகா ஸ்நானம். க்ஷேத்திர பிரதட்சணம். பண்டரிபுரத்துல பகவான் பாண்டரங்கன் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம், ஏன்னா நம்ம இதுல சொல்லக்கூடிய அனைத்து பக்தர்களும் இதுக்குள்ளதான வாழ்ந்திருக்கார்கள் அல்லவா. அதனால அந்த க்ஷேத்திரத்தை பிரதட்சணம் பண்றது மூலியமா அந்த க்ஷேத்திர பிரதட்சணம். பாண்டுரங்க தரிசனம், பகவானை பார்க்கணும். ஹரி கீர்த்தனம், சுவாமியை பார்த்தா பத்தாது, பகவன் நாமா சொல்லணும். இது 4 கடமைகள் பண்டரிபுரம் போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது கோரா கும்பர். கோரா கும்பர் அப்படின்னு ஒரு பக்தர், குயவனார், ஜாதியில ஒரு குயவனார். அவருக்கு எதுவுமே தெரியாது, சட்டிப்பானை விற்கிறது தான். அவர் அப்படி குயவன் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு திருமணம் ஆகிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது. இவர் பாட்டுக்கு மண்ணு மிதிக்கிறார். அவளுடைய பக்திங்கிறதுக்கு தான் இந்த கதையெல்லாம். அவ எவ்வளவு பக்தி, அவளுடைய பக்திக்கு பகவான் எவ்வளவு தூரம் கீழிறங்கி வந்தாங்கிறத சொல்றதுதான் இந்த கதையெல்லாம். இதெல்லாம் ஏதோ கதை அல்ல, பிரத்யட்சமாக நடந்த நிகழ்வுகள். இன்னைக்கும் நம்ம வந்து பண்டரிபுரம் போனா அப்படின்னு சொன்னா இவளுக்காக வெரைட்டி தட்டியிருக்காரு, மாடு மேய்ச்சிருக்காரு கிருஷ்ணர். அந்த மாட்டு குளமெல்லாம் இன்னைக்கும் அங்க இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம். அவளுடைய வெரைட்டி இன்னொருத்தி வந்து எடுத்து வச்சுருக்கிறா. உன் வெரைட்டி எப்படி என்னதுன்னு தெரியுங்கிறா. அந்த வெரைட்டியை உடைச்சி பார்த்தா அதுல கிருஷ்ண நாம விட்டலா விட்டலான்னு அந்த வெரைட்டி விட்டலான்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் இன்றைய அளவிலும் நமக்கு போய் பார்க்கக்கூடிய செய்திகள், ஏதோ கதை கிடையாது. அது மாதிரி கோரா கும்பர் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கோரா கும்பர் வந்து பஜனை பாடுற. அவருக்கு எப்ப பார்த்தாலுமே இறைநாம ஸ்மரணை தான். பகவன் நாமாவை சேரு மிதிக்கிறார், மண்பாண்டம் செய்வதற்கு சேரு மிதிக்கிறார் அவரு. அந்த சேரு மிதிக்கும் போது கூட பகவன் நாமா அந்த இடத்துல அவர் சொல்றார். சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ பாபா மணிவண்ணா நீ பாபா வண்ண வண்ண உடை புகுத்தி கண்ணா நீ பாபா மணிவண்ணா நீ பாபா சின்ன 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 பதம் வைத்து கண்ணா நீ பாபா மணிவண்ணா நீ பாபா. அவருடைய குழந்தையை பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க மனைவி வெளியில போயிருக்கா. அந்த குழந்தை தூளியிலிருந்து இறங்கி வருது. இவருக்கு அந்த சேரு மிதிக்கும் போது இறைவனுடைய நாமஸ்மரணை மட்டும்தான், வேற எதுவுமே தெரியாது. அந்த குழந்தை சின்ன சின்னதாக அந்த சேத்துக்குள்ள வருது. இவர் குழந்தையும் சேர்த்து மிதிச்சுடுறார். குழந்தை இறந்து விடுகிறது. அவள் மனைவி வந்து பார்க்கும்போது பார்த்தா குழந்தையோட கை தனியா இருக்கு, கால் தனியா இருக்கு, குழந்தை இல்லை. அவளுக்கு எப்படி இருக்கும்? இவருக்கு அப்பதான் ஸ்மரணையே வருது, அச்சோ நம்ம இவ்வளவு தூரம் தப்பு பண்ணிட்டோமே. இவருக்கு எல்லாம் பாண்டுரங்கன், நமக்கு குழந்தை கொடுத்தது பாண்டுரங்கன், இப்ப அந்த குழந்தையோட உயிரை எடுத்தது பாண்டுரங்கன். பத்ராஜல ராமதாசர் அவர் வீட்டில் ராமநவமி ஃபங்க்ஷன் நடக்கிறது. அவருடைய குழந்தை தூளில வச்சிருக்காங்க. அந்த குழந்தை இறங்கி வந்தது தெரியாம கஞ்சி இருக்கக்கூடிய இதுல அந்த குழந்தை விழுந்துடுறது, இறந்து போய்டுறது. அவ மனைவி கதர்றா. ராமதாசர் சொல்றார், ராமநவமி உற்சவம், பாகவதாருடைய சாப்பாடு இதெல்லாம் நடக்கணும்.
அது நடக்கிற வரைக்கும் குழந்தைய பேசாமல் மூடி வச்சுடு அப்படிங்கிறார். அந்த குழந்தைய மூடி வச்சுடுறா. எல்லாம் முடிஞ்சு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது குடும்பத்தோடு அந்த அக்ஷதை வாங்கிக்கணுங்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ குழந்தை வரலைங்கிறா. அப்போ தான் சொல்கிறார் இந்த மாதிரி ஒன்று. அப்போ தான் இருக்கிறவரெல்லாம் சொல்கிறார், ராமதாசா உனக்கு அப்பா அவருக்கு வேறு பேர், உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு பக்தி, குழந்தை போய் கூட நீ இந்த உற்சவத்தை நடத்தணும், அந்த பக்தி உனக்கு ராமர் மேலே எப்பேற்பட்ட பக்தின்னு சொல்லி அந்த தேர்த்தத்தை தெளிக்கும் போது அந்த குழந்தை எழுந்துடுறோம். இது ராமதாசருடைய சரித்திரத்தில் வரும். அது மாதிரி இந்த கோரா கும்பர் அவருக்கு திட பக்தி பாண்டுரங்கன் மேலே இந்த குழந்தையை எடுத்துட்டான்னா அதுவும் அவனுடைய சந்தர்ப்பம், அவனுடைய சங்கல்பம் அப்படின்னு நினச்சிக்கிறார். அந்த பக்தி அந்த அம்மாவுக்கு இல்லை. ஏன்னா 10 மாதம் சுமந்துட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கு அந்த ஒரு இவர் ஈஸியாக நடத்தின மாதிரி அவளால் ஏற்றுக்க முடியாது அல்லவா. அதனால அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறா. இனி நீங்கள் என்னை தொடக்கூடாது, இது பாண்டுரங்கன் மேலே ஆணை அப்படின்னு சொல்லிடுறார். ஓகே அப்படின்னு சொல்லிடுறார். இவர் பாட்டுக்கு இவருடைய பக்தி எல்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு ஒரு தாபம், நமக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக அந்த அம்மாவே அவளுடைய தங்கையை இவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். கோரா கும்பருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். அவள் அப்பா என்ன சொல்கிறா, மாமனார் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பெரிய பொண்ணை எப்படி பார்த்துட்டீங்களோ அதே மாதிரியே இந்த பொண்ணையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு அவள் அப்பா சொல்லிடுறா. இப்போ பெரிய பொண்ணு என்ன சாபம் கொடுத்துருக்கா, சபதம் எடுத்திருக்கா, என்ன இனிமேல் தீண்டக்கூடாதுன்னு எடுத்திருக்கா. அது யாருக்குமே தெரியாது. அவள் அப்பா மாமனார் இந்த மாதிரி சொன்னவொன்னே அந்த தங்கையும் இவர் தொடவே இல்லை. நாலொரு மேனையும் இப்படியே போயின்னு இருக்கு. இவ 2 பேரும் இவர் இப்படியே இருந்தால் நமக்கு ஒரு இந்த குடும்பத்துக்கு இந்த பக்தி பண்ணுறதுக்கு, அவெல்லாம் வம்ச விருத்தி அப்படிங்கிறதுக்கு ஏதோ லௌகிகமாகவோ காமத்திற்காகவோ கிடையாது. இந்த வம்ச விருத்தி அப்படிங்கிறது எதுக்குன்னா, செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல காரியம் சத்காரியம் வழி வழியாக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால வாரிசு வேண்டுங்கிறதுனால ஒரு நாள் கோரா கும்பர் தூங்கின்னு இருக்கும்போது இந்த 2 பேரும் கோரா கும்பர் போய் தொடுறா. தொட்ட உடனே இவர் விருக்குன்னு முழிச்சுண்டு, எந்த பாண்டரங்கன் மேலே ஆணையிட்டு என்னை தொடக்கூடாதுன்னு சொன்னீனோ நீங்கள் தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 கையையும் கோரா கும்பர் வெட்டின்றார். நீங்கள் 2 பேரும் தொட்டதுனாலன்னு. ஆனால் காலக்ஷேபம் ஓடணும், காலால் இவர் மண்ணு பிசைகிறார். இவரால் கை இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பையன் இவ வீட்டுக்கு வேலைக்கு வரான். வேலைக்கு கோரா கும்பருக்கு செய்ய வேண்டிய எல்லா சிஷ்யூஸையும் அந்த சின்ன பையன் செய்யறான். கோரா கும்பர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோரா கும்பர் வச்சுக்கிறான். ஞானேஸ்வர் மகராஜ் வரலாம் கோவிலுக்கு போனா அங்க பாண்டுரங்கன் இல்லை. அப்பதான் பாக்குறா, பாண்டுரங்கன் எங்கடா இருக்கானா ஒரு சின்ன பையனா இந்த கோரா கும்பராத்துல வேலைக்காரனா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு கோரா கும்பராத்துக்கு வரா. கோரா கும்பராத்துல பஜனை ஆனந்தமா நடக்கிறது. அந்த பஜனையினுடைய மஸ்தகலிங்கா ஸ்வரூபலிங்கா மஸ்தகலிங்கா ஸ்வரூபலிங்கா ரூபாபங்கா சஜ்ஜன சங்கா ரூபாபங்கா சஜ்ஜன சங்கா ரகுகுல திலகா மன்மத ஜனகா ரகுகுல திலகா மன்மத ஜனகா பதித பாவனா தீன தயாளா பதித பாவனா தீன தயாளா பதித பாவனா தீன தயாளா பதித பாவனா தீன தயாளா அந்த பஜனை ஆனந்தமா ஞானேஸ்வர் மகராஜிலிருந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணும் பொழுது இந்த கோரா கும்பர் தன்னையும் அறியாமல் அந்த கையை மேலே தட்டார். அவருக்கு 2 கைகளும் வந்தது. அந்த எந்த மண்ணை மிதித்து எந்த குழந்தை இருந்ததோ அந்த குழந்தையும் அந்த சன்னிதானத்திலே கிடைத்தது. அதே போல இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். இதெல்லாம் எதை காட்டுறதுன்னா அவளுடைய பக்தி, அந்த பிரேம பக்தி. எப்படி கோபிகைகள் கிருஷ்ணன்கிட்ட வச்சுட்டு இருந்தாலோ அந்த ஒரு பிரேம பக்திக்கு பகவான் அவ்வளவு இதெல்லாம் நடந்த. நம்ம இப்போ பண்டரிபுரம் போய் நம்ம எல்லாம் 2 நாள் தங்கி அந்த மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீராக்காக கிருஷ்ணர் உரல் அரைச்சாங்கிறதெல்லாம் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த உரல்லாம் இன்னும் இருக்கு. இதெல்லாம் ஏதோ கதையோ மற்றதோ கிடையாது. பகவான் பாண்டுரங்கன் பிரத்யட்சமாக பக்த சுலபன் இல்லையா, அவன் அதற்காக இறங்கி வந்தான்கிற சரித்திரம் கோரா கும்பருடைய சரித்திரம். அப்படி பகவன் நாமாவே சொல்லி கோரா கும்பர் முக்தி அடைந்தார் அப்படிங்கிறது சரித்திரம். அடுத்த சரித்திரம் நரஹரி சோனார். அவர் ஒரு பொற்கல்லர். ஒரு வெரைட்டியாக ஒரு 2-3 சரித்திரம் பார்க்கலாமேங்கிறதுனால தான் 5 நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷம் டைம் மட்டும் ஐ ரெக்வஸ்ட் கன்வீனர் சார். நரஹரி சோனார் அவர் ஒரு பரம சிவபக்தர். சிவனை தவிர
ராமா கிருஷ்ணா அப்படின்னா காதுல மணியை கட்டின்ட்டுருவார், அந்த சப்தம் கூட விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டரங்கன் கோயில் போக அந்த தலையை கூட திருப்ப மாட்டார், திருப்பினதும் இல்லைன்னா அவருக்கு ஒன்லி திங் சிவன் சிவன் சிவன், அவ்வளவுதான். அவருக்கு வேற எந்த ஒரு ஸ்வரூபமும் அவருக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு பரமசிவ பக்தர். பாண்டரங்கன் சும்மா இருப்பாரா? அப்படிப்பட்ட அந்த பக்தனை நம்ம பக்கம் திருப்ப வேண்டாமா? நமக்கு அவன் நம்ம கோவிலுக்கு அவன் வர வேண்டாமா? அவன் நம்மளை பார்க்க வேண்டாமான்னு அவருக்கு ஒரு ஆர்வம். அதுக்காக அவர் என்ன லீலை பண்றாரு அப்படின்னா, அந்த ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார், அவருக்கு குழந்தைகள் இல்லை. பாண்டரங்கன்ட்டு வேண்டிக்கிறார், குழந்தை பிறந்துடுறது. குழந்தை பிறந்தா என்ன சுவாமிக்கு பிரதிபலன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு அரைஜான், அதாவது அரணாக்குடி தங்க இது பண்ணி போடுறேன்னு வேண்டிக்கிறார். குழந்தை பிறந்துடுத்து யார்கிட்ட கொடுக்கலாம்னு கேட்கும் பொழுது நரஹரி ஞாபகம் வருது. இங்க வந்து கேட்கிறார், இந்த மாதிரி நான் வேண்டினேன், எனக்கு ஒரு அரஞ்ஞான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று. இவன் சொல்றான், கோவிலுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், நீங்களே அளவெடுத்துன்னு வந்து கொடுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். கோவிலுக்கு போறா, அளவெடுத்துன்னு வந்து இவர்கிட்ட செய்ய கொடுக்குறா. செஞ்சு எடுத்துன்னு போய் சுவாமிக்கு அனுப்பிச்சா 2 விரக்கடை கம்மியா இருக்கு, 2 ஜான் கம்மியா இருக்கு. திருப்பி எடுத்துன்னு வந்து அப்பா 2 ஜான் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 2 ஜான் சேர்த்து இவன் பண்ணித்தரா. அங்க போய் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு, 2 ஜான் பெருசா இருக்கு. அப்ப சொல்றான், என்னப்பா அப்படி மாறி மாறி இருக்கு, நீயே வந்து அளவெடு. கடைசி பட்சமா ரொம்ப போராட்டமா போச்சு. இவன் என்ன சொல்றான், நான் கோவிலுக்கெல்லாம் வரமாட்டேன், நீ எடுத்த வேலையை நல்லபடியா முடிக்கணும் அப்படிங்கிறதுனால வரணும்னு இவெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கா. அப்போ இவன் ஒரு கண்டிஷன் சொல்றான், என் கண்ணை கட்டின்றுவேன், நான் பார்க்க மாட்டேன் சுவாமியை, நான் பார்க்க மாட்டேன், ஆனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டின்னு இந்த நரஹரி போய் சுவாமிக்கு அளவெடுக்கிறதுக்காக உள்ள போறான். அங்க போய் சுவாமியை தொட்டு பார்க்கறான், மான் மழுவோட சிவபெருமான். அவன் சுவாமியை பண்டரிநாதன் அவன் தொடும் பொழுது அவனுக்கு தெரியறது மான் மழுவோட சுவாமி அங்க இருக்கார், ரிஷபாரூடரோட பகவான் அங்க இருக்கிறத அவன் பார்க்கறான். பார்த்துட்டு கண்ணை திறந்து பார்க்கறான், அங்க இருக்கிறது பாண்டரங்கன். மறுபடியும் கண்ணை முடிக்கிறான், சுவாமி தொட்டா பிரத்யட்சமா அவனுக்கு தெரியறது பிறை இருக்கு, நெத்தியில பிறை சந்திரனோட எல்லாமே இருக்குது. அவன் he feels it is சிவா. பட் கண்ணை திறந்து பார்த்தா பாண்டரங்கன். அவனுக்கு அப்படி இருக்கு. அவன் அளவு எடுத்து செய்யறான். அப்போ பகவான் வந்து பிரத்யட்சமாகி, அப்பா 2 ஒண்ணுதான், நரஹரி அப்படிங்கிறது ஹரி ஹரன் 2 ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு காட்சி கொடுத்து, சிவனாவே அவனுக்கு காட்சி கொடுத்து, இங்க நான் சிவனாவும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்டரி க்ஷேத்திரத்துல இந்த நரஹரிக்கு வந்து சுவாமி வந்து தரிசனம் கொடுக்கிறார். இதோட நரஹரியினுடைய சரித்திரம் முடிச்சுக்கிறோம். ஞானேஸ்வர் மகாராஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கல்யாணம் ஆகி சம்சாரத்தில் இருக்கும்போது அவருக்கு ராமானந்தர்னு ஒரு குருஜியை பார்க்குறார். அவரை காசி போன போது அங்கே போய் பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த குருஜி மேலே ஈடுபாடு வந்தோடனே அவர் தானும் சந்நியாசம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறார். சரின்னு அவருக்கு விட்டோபா அப்படிங்கிற பேர்ல அவருக்கு சந்நியாசம் கொடுத்துடுறார். அவர் காசியில் இருக்கார். ராமானந்தர் க்ஷேத்ராரணம் செய்யும் போது பண்டரிபுரம் வரார். ஞானேஸ்வர் மகாராஜினுடைய மனைவி எல்லா இடமும் தேடி பார்த்து அவரை கிடைக்கல. இருந்தாலும் வருத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய மரத்தை பிரதட்சணம் பண்ணி ராமானந்தருக்கு நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணும்போது புத்திரன் புத்திரி பவான்னு ஒரு ஆசீர்வாதம் பண்றார். யாரு? ராமானந்தர் ஞானேஸ்வருடைய ஒய்ஃபுக்கு. அப்போ இவ சிரிக்கிறா, சுவாமி நீங்க ஏதோ பெரிய தபஸ்வின்னு நினைச்சேன், ஆனா நீங்க போய் எனக்கு புத்திரன் புத்திரி எல்லாம் பிறப்புன்னு ஆசீர்வாதம் பண்றேன். என்னுடைய வீட்டுக்காரர் எங்கேயோ காசியில ராமானந்தர்னு யாரோ ஒருத்தர் இருக்காரா,
அவர்கிட்ட வந்து சன்னியாசம் வாங்கிட்டு நீங்க இருக்கிறவாரெல்லாம் சொல்றா, நீங்க போய் எனக்கு வந்து புத்திரன் பிறக்கும் புத்திரி பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்றீங்களே, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கிறாளாம். அப்பதான் சொன்னார், அம்மா நான் சொன்னது தான், சொன்ன வார்த்தையானது பகவான் சொன்ன வார்த்தை அப்படிங்கிற. அப்படி அதுக்கப்புறம் அந்த ராமானந்தர் என்ன பண்றார், தன்னுடைய சீடன் விட்டோபா தான் இந்த மாதிரி வந்திருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு திருப்பி விட்டோபாவை வர சொல்லி அவனுக்கு திருப்பி சம்சாரத்தை நீ ஏற்றுக்கணும்னு சொல்லி சம்சார சாகரம் சந்நியாசத்திலிருந்து சம்சாரம் கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுண்டு 4 குழந்தைகள் பிறக்கிறது. நிவர்த்தி ஞானதேவ், சோபான முக்தாபா, ஏக்கநாத ஞான் அப்படின்னு 4 குழந்தைகள் பிறந்து, அந்த 4 குழந்தைகள்னா பிரம்மா விஷ்ணு சிவன் சக்தி சுரூபமா இருக்கக்கூடிய முக்தாபா 4 குழந்தைகள் அவளுக்கு பிறந்து, அவள் எல்லாருமே சாண்டிங் ஆஃப் நாமஸ்மரணையை பிரச்சாரம் பண்ணி எல்லோரும் இந்த கலியுகத்தில் இறைவனுடைய ஆதார விந்தத்தில் எளிய முறையில் சுவாமி அதனால தான் ஆர்கனைசேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பஜன் வச்சிருக்கார். அதுலேயும் சிம்பிள் பஜன், எவ்ரிபடி ஷுட் ரிப்பீட் ஈஸியாக சொல்லணும் அப்படிங்கிறார். இட் இஸ் அ டைம் டு டாக் வித் காட். பஜன் இஸ் அ டைம் டு டாக் வித் காட். அந்த பஜனில் நம்ம லயிச்சு இருந்தோம் அப்படின்னா நம்ம இறைவனிடத்தில் பேசுவதன் மூலமாக இறைவனிடத்திலே நம்மளுடைய குறைகளை சொல்லி நம்மளுடைய ஆத்ம திருப்தி அடைவதன் நோய் நீங்குது அப்படிங்கிறார் சுவாமி. இட் வில் கியூர் யுவர் டிசீசஸ் வாட் எவர் இட் இஸ். அது மனோபலம் புத்திபலம் என்னவா இருந்தாலும் சுவாமி அந்த பஜன் அப்படிங்கிறத வச்சிருக்கார். ஏன்னா கலியுகத்தில் ஹரே நாமைவ 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 மம ஜீவனம் கலௌ நாஸ்தியேவ நாஸ்தியேவ கதிரண்யதா கலௌ கல்மஷ சித்தானாம் பாவத்ரயோப ஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிஹி கோவிந்த கீர்த்தனம். கலௌ இன்ன சித்தம், இந்த கலியுகத்தில் எல்லா விதமான சித்தங்களும் பேடா இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன திரவியம் நம்ம சாப்பிட்றோமே அதெல்லாம் பல கல்மிஷத்திலிருந்து வருது, எல்லாம் பியூரா வர்றதில்லை. இதுக்கெல்லாம் ஒரே பரிகாரம், ஒரே பிராயச்சித்தம் என்ன, கதிஹி கோவிந்த கீர்த்தனம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி நிறைய நம்ம பஜன் பண்ணுவோம், பஜன்ல கலந்துப்போம். சேவை, ஏன்னா சுவாமி ஒரு இடத்துல சேவை பற்றி சொல்லும்போது கங்கை போயிட்டே இருக்கு. நேத்திக்கும் கங்கை போச்சு, இன்னைக்கும் கங்கை போறது, நாளைக்கும் கங்கை போகும். உனக்கு புண்ணியம் வேணும்னா நீ இறங்கி குளிக்கணும். இல்லை நான் வெறும் பார்த்துட்டே இருப்பேன், பார்த்துட்டே இரு. உனக்கு நிறைய வேணும், இறங்கி கண்ணை எடுத்துக்கோ. ஸோ கங்கைக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஆர்கனைசேஷன் சமிதி அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். நேத்திக்கும் நடந்தது, இன்னைக்கும் நடந்தது, நாளைக்கும் நடக்கும். உனக்கு புண்ணியம் வேணும்னா யூ கேன் கம். நீ சமிதிக்கு வரணும், பஜன்ல கலந்துக்கணும், சேவையில கலந்துக்கணும். ஏன்னா சுவாமி சொல்லியிருக்கார், சின்ன வயசுல சுவாமி இருக்கும்போது ஒரு கிராமத்துக்கு போவாராம். அந்த கிராமத்தில் யாருமே சுவாமியை மதிக்கவே மாட்டாலாம். சுவாமி பாட்டுக்கு காரு அந்த டேஷ்போர்டு கிட்ட நின்றுட்டுலாம் தரிசனம் கொடுப்பாராம். அப்போ கஸ்தூரி கேட்பாராம், சுவாமி நீ இவ்வளவு பெரிய ஒரு அவதாரம், இந்த ஊர் ஜனங்கள்லாம் ஒருத்தர் கூட உன்னை பார்க்க கூட மாட்டேங்கிறா, உன்னை தரிசனம் பண்ண மாட்டேங்கிறா, இங்கே வந்து நீ ஏன் சுவாமி இப்படி இது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ சுவாமி சொல்லுவாரா, நான் அவதாரம் எடுத்திருக்கிற காலத்தில் இவாளாவும் வந்திருக்கால, இந்த ஜீவன்கள் அத்தனையும் முக்தி அடையலும் மோட்ச அடையலும் அவளுக்கு சத்கதி கிடைக்கணும்னா அவ என்னை பார்க்கணும், அதனால அவளை தேடி நான் போறேன்னு சுவாமி சொல்லியிருக்காரு. இங்கே கூட 84ல் சுவாமி வந்தபோது நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும், நமக்கெல்லாம் சத்கதி கிடைக்கணும், பகவான் பஜனையை பிரதானமாக வச்சிருக்க. அப்படி இந்த ஆஷாட ஏகாதசி நாளில் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் டைம் அதிகமாகிடுத்தோ. இந்த பக்தர்களை ஸ்மரிச்சதற்கும் அதற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய பாதம் வணங்கி என்னுடைய நன்றியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தானமும் தவமும் தான் செய்தல் அறிவு, தானமும் தவமும் தான் செய்வராயினில் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அவையோர்களுக்கு வணக்கம். இதுவரை விட்டலர் ராமசங்கீர்த்தன் அந்த பாடல்களை நமக்காக அளித்த மகான்களுடைய புராணங்களை கேட்டு அனுபவித்து மழை போன்று பெரிய நீரோடை போன்று மன அமைதியோட சந்தோஷத்தோட இருக்கு. இது கூட ஒரு இசை மருத்துவம் என்று சொல்லலாம். கலிகாலத்தில் நம்ம பல விதமான உணர்வுகள்ல வெளியில அலைந்து தீர்த்திருக்கும் போது இப்படி பக்த கோடிகள் ஒன்றாக சேர்ந்து ஒருமித்த கருத்துடன்
அந்த கடவுளின் நாமத்தை ஒன்றாக சொல்லி அதை பற்றின சரித்திரங்களை விவரமாக எடுத்து சொல்லி அதை நம்ம அனுபவிக்கும் போதிருக்கிற அனுபவம் வர்ணிக்க இல்லாது அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்த நமது சாய் அன்பர், நமது சமிதியின் குழந்தை, நமது பெரியசாமி சாய்ராம் அப்பாவுடைய செல்வ முதல்வன் சத்யசாய் சத்ய என்று அழைக்கக்கூடிய சத்யன் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆசீர்வாதப்படுறோம், பாராட்டுகிறோம், வணங்குகிறோம். இங்கே விட்டலன்னு நம்ம கண்ட முன்னிலேயே கொண்டு நிறுத்திவிட்டாரு. இப்பேற்பட்ட அனுபவத்தை நம்ம வேறதுக்கு கூடி புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷத்தை நாங்கள் அனுபவித்தோம். இந்த சமயத்தை நீங்களும் எல்லாரும் இதே மாதிரி அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த 1.5 மணி நேரத்தை நம்ம உலகாயுதமான எந்த நினைப்பும் இல்லாமல் கடவுளுடைய நினைவிலே இருந்தோம் என்பதை உறுதியாக சொல்கிறேன். இதனால் நமக்கு பவர் அதிகமாக இருக்கலாம் இருக்கும். இந்த ஆஷாட ஏகாதசி நாள்ல நம்ம அனைவரும் சேர்ந்து சுவாமி பஜனையை பாடி அதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு உபன்யாசத்தை கேட்டு மகிழ்ந்திருக்கிற இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை அளித்த அந்த சுவாமியின் திருவிழி நாம் அது அனைவரும் சிறப்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடத்தி கொடுத்த அனைவருக்கும், ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்களது சிறப்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சாய்ராம் கன்வீனர் சாய்ராம் வந்து இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லும் பொழுது அவருடைய சமிதியிலிருந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நம்ம விஜயலட்சுமி மாமி அவங்க வாயினால 2 அபங்க பஜன் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். பகவான் பாருங்க, இன்னைக்கு மாமியும் வர சொல்லி மாமி வாயினாலேயே பஜன் பாடக்கூடிய அந்த நிகழ்வையும் ஏற்கிறார். இது நான் பெருமைக்காகவோ முகஸ்துதிக்காகவோ சொல்லல. பியூர் தாட்ஸ் ஃப்ரம் பியூர் ஹார்ட் இஸ் பெட்டர் தென் எ மந்த்ரா சுவாமி சொல்லியிருக்காரு இல்லையா? அது மாதிரி கன்வீனர் சாய்ராம் வந்து நினைச்சதுனால அந்த ஆசையவும் சுவாமி பூர்த்தி பண்ணியிருக்காருங்கிறத நான் சொல்ல வரேன். நான் ஸோ பகவான் பாருங்க, பியூரா சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணா அத்தனையும் நடத்தி தருவாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சாய்ராம்
शांति